evening, everybody. Thanks for joining again. And I welcome everybody to just, today we listen to Mr. Nishanth. Nishanth from Namakkal and did schooling in regular coaching factories, one of the coaching factories. I don't want to mention the name of the school. So then after that, we met him at, after the results, we met Nishanth at +2 examination. நிறைய பேர் நீங்கள்லாம் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ணிட்டீங்க. பட் நிஷாந்த்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வி met him. Then continuously was following up with Shammu, and Shammu was helping in completely on design education because அவர் வரும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, MS University Baroda மட்டும்தான் டிசைனில் ஓப்பனிங் இருந்தது. ஸோ then the parents எல்லாமே they attended our session. Then after that, subsequently, that entire journey, now we'll listen from Nishanth. That will be very interesting. I'll give it to Mr. Gautam. Please go. Yes. Hello family, hello students, everyone. Welcome to yet another success story of Wall of Fame from TICF. Today we have Nishanth with us. Avara patti introduce pandradhukku, he did his schooling from Green Park, Namakkal till 12th standard. Aprom undergraduation MS University Baroda la pannaru. Fine Arts Department design பண்ணாரு, மூவிங் இமேஜஸ். அண்ட் தென் அங்கிருந்து நியூயார்க் ஃபில்ம் அகாடமியில் MFA பண்ணாரு. அண்ட் நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் த ஆஸ்கர் அகாடமி ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். ஹி இஸ் ஆல்சோ அ டிரெக்டர். ஹி இஸ் ஆல்சோ இன்டு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் கலர் கிரேடிங். ஸோ வெல்கம் நிஷாந்த். இட்ஸ் அ பிளஷர் டு ஹேவ் யூ ஹியர் டுடே. Like anytime. Thank you for having me. Yeah. So உங்களோட ஜர்னி ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ் to your PG to industry now, இத பத்தி சொல்ல முடியுமா? So school to college it's like ஒரு பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 11th 12th முடிச்சுட்டு 11th 12th பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். நான் ஆக்சுவலா பயோ மேத் எடுத்திருந்தேன். நான் டாக்டர் தான் ஆவேன்னு சுத்திட்டு இருந்தேன் அப்போ. ஸோ ஏன்னா ஃபேமிலியில நிறைய டாக்டர்ஸ், இட்ஸ் நாட் யூஸ்வலா எல்லாரும் பார்த்து டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. பட் சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் டாக்டர்ஸ் பார்த்து வளர்ந்ததுனால ஐ ஹேட் an affinity towards going into medicine. அது மாதிரி இருந்தோன்னா அதனால நானும் அம்மாலாம் சொன்னாங்க போய் எங்கேயாச்சும் ஜாயின் பண்ணிக்கோ, காமர்ஸ் மாதிரி எடுத்து சில் பண்ணு, ஜாலியா பொறுமையா படி, யூ கேன் ஃபிகர் இட் அவுட் அப்படின்னாங்க. நான் தான் நோ மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி புக் அப்படியே பிரிச்சு படிச்சு எல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ ஐ டென்ட் ஹேவ் எனி ஐடியா அட் ஆல். ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பியர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தோ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தோ they had been doing a lot of things towards in the design field or filmmaking field they had been doing since a long time. நான் 12th முடிச்சு மார்க் அதுக்கப்புறம் ஒரு மாசம் வரைக்குமே எனக்கு டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சுத்தமா ஐடியாவே இல்லாம ஒரு பிளாங்க் கிட்டா தான் சார்ட்ட போனேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ மார்க் வந்துருச்சு. நிறைய ஸ்கூல் நிறைய காலேஜஸ் போய் தேடணும். எல்லாம் எதுவும் எல்லாமே ஸ்கூலை விட மோசமா இருந்துச்சு. எல்லாம் படின்னு சொல்லிட்டு நான் மெடிசினுக்கு நான் போறதுக்காக நான் ஸ்கூல்ல போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை விட இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இன்னும் இது பண்ணாங்க. ஸோ மார்க் கம்மியாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நான் இதுக்கு போகல மெடிசன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ பேரண்ட்ஸ் ஓகே லெட்ஸ் கோ மீட் நெடுஞ்செழியன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 hours சார் செஷன் கொடுத்தாரு. சோலோவா உட்காந்து சார் கூட இட் வாஸ் ரியலி குட் செஷன். thousands of courses நிறைய சொன்னாரு. அப்பயும் என்கிட்ட சொன்னாரு மெடிசன் வேணும்னா சொல்லு, ஒரு வருஷம் வெயிட் பண்ண, உனக்கு 1 yearல நான் நல்ல டாப் காலேஜ்ல நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னாரு. நான் திருப்பிலாம் படிக்க முடியாது சார், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் went into something which was independent. I'm a very independent character. So எனக்கு I just want to learn and outgrow my own strengths and weaknesses on myself அப்படின்னு சொல்லிட்டு. அதனால I was just looking for certain courses like that. சார் நிறைய சொன்னாரு, ரோபோட்ரானிக்ஸ்ல இருந்து இதுன்னு சொல்லி அதோட ஸ்கோப்ல இருந்து சாரோட ப்ரெசன்டேஷன் ஓபன் பண்ணி நிறைய சொன்னாரு. இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன்ல இருந்து நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு, நம்மளுக்குலாம் தெரியவே இல்லை, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஐ வெண்ட் இன்டு டிசைன் இருக்கு, ஸோ வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் டிசைன்னு சொல்லிட்டு லைஃப்ல அப்பதான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்
சார் கிட்ட சொன்னோன்னா சண்முகம்னு சொல்லிட்டு he got me in touch with him for like design classes அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்றதுக்காக. ஸோ இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பூன் ஃபீட் பண்ணாம என்னையே திங்க் பண்ண வச்சார் ஃபர்ஸ்ட் டைம். வாழ்க்கையிலேயே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் திங்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக்ல இருந்து தான் வந்து ஐ காட் லைக் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன்டு மை செல்ஃப் அண்ட் நான் என்ன பண்ண போறேன் லைஃப்ல லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆன்சர்ஸ் தேடி நம்ம போயிட்டே இருப்போம், கொஸ்டின்ஸே தெரியாத போது லைக் வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சது நிறையா. லைக் இது எப்படி பண்றது அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லைக் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து கரெக்டான குரூஷியல் டைம்ல நெடுஞ்செழியன் சாரும் சண்முகம் சாரும் வந்து லைக் தே பிளேட் அ மேஜர் ரோல் இன் லைக் கிவிங் மீ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் மை ஆன்சர்ஸ். ஸோ அதான் அதுல தான் லைக் இட் லெட் மீ இன்டு காலேஜ் பேசிக்கலி. அண்ட் அங்க இருந்து நெக்ஸ்ட் நீங்க நியூயார்க் போனீங்க, அப்புறம் இப்போ ஆஸ்கர் அகாடமி, அந்த டிரான்சிஷன், அந்த ஜர்னி. லைக் அங்க வந்து லைக் இட் வாஸ் லைக் a நியூ திங். லைக் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் முடிச்சிருந்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு லைக் சவுத்ல இருந்து நார்த்துக்கு போய் குஜராத்ல படித்தேன். ஸோ அப்போ படிக்கும் போது லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. லைக் நம்மளுக்கு காலேஜ் லைக் கிளாஸஸ்னா நம்மளுக்கு லைக் கிளாஸ்ல உட்காந்து படிப்போம், லைக் மார்க்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ திஸ் வாஸ் லைக் அவுட் ஆஃப் த ப்ளூ. லைக் இது வரைக்கும் நான் பழக்கப்படாத ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டடி மெத்தடா இருந்துச்சு. லைக் எக்ஸாம்ஸை விட மோர் தேன் லைக் ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஸ்டஃப் எல்லாம் ஆன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன் பேஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ். லைக் ஜஸ்ட் வந்து டிசைன்றது வந்து நிறைய பேர் என்கிட்டயே கேட்பாங்க, நீங்க இன்டீரியர் டிசைன் பண்றீங்களா இது பண்றீங்களான்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இட்ஸ் லைக் ஓவரால் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு லைக் ஆல் த டிசைன் பேசிக்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா எனக்கு தட்ஸ் வாட் ஹெல்பிங் மீ லைக் ஈவன் டுடே. ஸோ அங்க இருந்து தான் லைக் ஐ ஜஸ்ட் பிகன் மை ஜர்னி. லைக் அங்க இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட். லைக் நிறைய வெப்சைட்ஸ் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து லைக் visual stuff and I just got into them. And the visuals la interest on that I just got into like filmmaking, cinematography adula interest on first enakku, because like I understood like visuals oda evlo importance irukku அப்படின்றது வந்து அந்த experience design பண்ணும்போது தான் வந்து like first I understood. So அங்க இருந்து like I moved for slowly like எப்படி சொல்றது லைக் எப்பயுமே I didn't have an idea. like first yearல second yearலயோ third yearல வந்து நீ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டா I never had an idea. லைக் ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுத்து யாராச்சும் இந்த மாதிரி பாயிண்ட் பிளாங்கா கன்ஃபரண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அப்பயும் தெரிஞ்சிருக்காது இதுதான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் கோயிங் இன் தி ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து மூவிங் இமேஜஸே எடுக்க கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். லைக் வந்து லைக் ஹோல் ஃபில்ம் மேக்கிங் ஃபீல்டு தி ஸ்ட்ரகிள் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் டிசைன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பேஷனேட், அவாய்ட் பண்ண முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் இன்டு இட் அந்த மாதிரி. So first like I started like visual effects, post production and the mari lot of works anga India la irukumbodhe internships Amazon kuda Asianet and the mari lot of projects IBM Accenture avangaloda corporate videos design irundadunala like branding and stuff and it was like part and parcel of my course and என்னோட ஒர்க். ஸோ அதனால பிராண்டிங் ஒர்க் வந்து நிறைய இருந்துச்சு லைக் அது பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால பிராண்டிங் கூட என்னால வந்து லைக் பீங் டிசைனர் அண்ட் ஆல்சோ பீங் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்ம் மேக்கிங் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தேன் இதுவும் ஷூட்ஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஐ வாஸ் ஆல்சோ லைக் ஏர்னிங் அண்ட் மேக்கிங் போர்ட்ஃபோலியோ அலாங் லைக் ரியல் வேர்ல்ட் போர்ட்ஃபோலியோ வைல் ஸ்டடிங் இட் செல்ஃப். ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர்ல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து ஏதாச்சும் வரும் காலேஜ்க்கே வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதுலதான் எக்ஸ்போஷர் கிடைச்சது. எஸ்பெஷலி லைக் காலேஜ் பத்தி சொல்லலாம். ஐ லைக் டு லைக் ஸ்பெஷலி மென்ஷன் மை காலேஜ். ஏன்னா நான் ஃபில்ம் மேக்கிங் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் MS யூனிவர்சிட்டியில நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஐ வாஸ் அண்டர் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி. ஸோ அங்க வந்து நான் டிசைன் கோர்ஸ் படிக்கும் போது தேர் ஆர் லைக் அதர் பீப்புள் லைக் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், பிரிண்டிங், அப்ளைட் ஆர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரிட் facets of creativity வந்து it was just like நம்ம அதுவும் லைக் நம்மளது மாதிரி நீ போய் அந்த கிளாஸ்ல உட்காரக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எனக்கு கிளாஸ் இல்லையா நான் எங்க வேணாலும் போய் இது பண்ணலாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வில் ஜஸ்ட் கோ ஹேங் அவுட் வித் தெம். அங்க போயிட்டு அவங்களோட ஐடியேஷன் எப்படி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஈவன் தோ நம்ம வந்து என்ன பண்றோம் லைக் என்னென்ன ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பியர் குரூப் இருந்து லைக் அவங்க கூட வந்து அவங்க என்ன பண்றாங்க போது லைக் இட் மோட்டிவேட்ஸ் அஸ் டு. ஸோ அந்த இதுல தான் வந்து லைக் ஐ ஜஸ்ட்
got like lot of exposure னு சொல்லணும். More than like creativity, like motivation, அதெல்லாம் விட exposure தான். Like I saw like all kinds of people, like from rich to poor, like people who came out of their house like very young. அங்க இருந்துட்டு they came into how they are struggling, and ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி அச்சீவ் பண்றதுக்கு வந்து like and they are from different cultures. அவங்க குஜராத்னு மட்டும் இல்லாம என்னோட காலேஜ்ல வந்து one of the 200 years old college almost அது. So அதனால very famous collegeங்கிறதுனால fine artsம் வந்து it used to be the Asia's top fine arts college அது. So அதனால லைக் ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஈவன் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க படிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சின்ன அவுட்லுக் இன்டு லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் கல்ச்சர் லைஃப் அந்த மாதிரி ஐ காட் லைக் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ அங்க இருந்து லைக் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அங்கதான் அது ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் இங்க ஃபார் ஃபில்ம் அண்ட் இந்தியா. அங்கதான் அங்க இருக்கிற ஃபேக்கல்டி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கலாம் தான் எனக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து 2000 பாஸ் அவுட் ஆனவங்க, கிராஜுவேட் ஆனவங்க அவங்கலாம் வந்து லைக் தே கேம் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டு அஸ். அவங்களாமும் வந்து லைக் தே ஆர் நாட் லைக் ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸா இல்லை டீச்சர்ஸ் கிடையாது. தே ஆர் லைக் ஆக்சுவல் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க கூட வந்து டிரெக்ட் இன்புட் உடனே கிடைச்சதோன்னா, ஸோ லைக் டிரெக்ட் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அவங்களால பெட்டரா கைட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எஃப்டிஐ மூலியமா ஒர்க் பண்ண அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சோன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணோம் நிறையா. டேரக்டா அவங்க காலேஜ்லயே ஒர்க் பண்ணோம், நிறைய ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நிறைய லைக் நானும் எஃப்டிஐ அப்ளை பண்ணலாமா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கே நிறைய லைக் ஆல்ரெடி ஐ வாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் காலேஜ் ஆல்சோ. இங்க எனக்கு ஃபேக்கல்ட்டி அவங்க வந்ததுனால ஃபில்ம் மேக்கிங் இஸ் லைக் ஒரு லைன் பார்டர்னு கிடையாது இல்ல. ஸோ யூ ஜஸ்ட் கோ ஒர்க் வித் பீப்புள், அவங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்ட்ஸ். ஸோ அப்படிதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பிராண்டிங் கண்டென்ட், மியூசிக் வீடியோஸ், கேம்பெயின்ஸ் லைக் ஹெல்த் கேம்பெயின்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு 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 லைக் ஒரு எக்ஸாக்ட் ஐடியா இல்லை லைக் மாஸ்டர்ஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைக் இந்த ஃபீல்ட்ல வந்து வெரி ஃப்ராங்க்லி லைக் மார்க்ஸோ degrees doesn't matter actually. It's just your exposure and how much you are passionate about your own craft. அதுல இருக்கும்போது நம்ம ஸ்கில் ஆட்டோமேட்டிக்லி எவென்ச்சுவலா டெவலப் ஆயிரும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் போகணுமா. ஏன்னா இட்ஸ் லைக் லிவிங் இன் LA இஸ் நாட் அன் ஈஸி திங். லைக் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி பிளேஸ் டு லிவ். ஸோ அங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீலான்சிங் ஆர்டிஸ்டா சர்வைவ் ஆகணுங்கிறது வந்து இட்ஸ் ரியலி 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 டஃப் ஜாப். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் இங்க LA வரணுமா, இங்க வந்து படிக்கணுமா, லைக் அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏன்னா எனக்கு அங்கேயும் இந்தியாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்பயே. ஸோ அதான் என்னன்னு வெயிட் பண்ணிருக்கும் போது சார் அப்ப திருப்பி லைக் சார் தான் லைக் அது மெயின் எனக்கு TICFல பிடிச்சது வந்து they don't leave you. லைக் நான் 12th முடிச்சுட்டு எனக்கு காலேஜ்ல சேர்த்தோன்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இல்லாம they had my back like throughout. இப்போ கூட வந்து I have some doubts, I'll just call up sir and ask. ஸோ அப்போ நான் காலேஜ் முடிக்கிற டைம்ல அந்த டைம்ல அவர் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சார் வேணும்னா ட்ரை பண்ணு அப்படின்னாரு. ஸோ அப்பதான் அம்மாவும் மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கு. ஆக்சுவலா அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்ட்ல தான் ஐ ஆல்சோ தாட் ஓகே. அம்மா சொன்னாங்க லைக் ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு விட்டுரு, இஃப் யூ டோன்ட் வாண்ட் கோ, சும்மா ட்ரையே பண்ணலைனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கும் வந்து லைக் ரியலி குட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ப்ராசஸ், ஃபேமிலி பேக்ரவுண்டும் யாரும் கிடையாது லைக் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபீல்ட்லயோ இந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் ஆர் லைக் பிஸ்னஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால சுத்தமா ஒரு அவுட்லுக் இல்லாததுனால so I just had to like go with ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னென்ன சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா லைக் நம்ம இந்தியன் காலேஜஸை விட the way they handle a candidate in US colleges வந்து it's really good. I appreciate that for them. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் in-person counselor எனக்காகவே அசைன் பண்ணி like they guided me like throughout the whole process. Almost ஒரு 6 to 8 months இருந்துச்சு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால லைக் விசா டாக்குமெண்ட்ஸ் ஸ்கூல்ட்ட இருந்து இது வாங்கி லைக் கன்சுலேட் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து லைக் கம்யூனிகேட் பண்றது. இட் வாஸ் லைக் a lot of work. ஸோ அந்த டைம்ல தட் ஹோல் ப்ராசஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க லைக் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க லைக் போர்ட்ஃபோலியோ காலேஜ்க்காக எப்படி பில்ட் பண்றது, எப்படி சப்மிட் பண்றது, என்ன மாதிரி தேவைப்படும், வாட் இஸ் த பெட்டர் திங் டு லைக் டூ ஃபார் த காலேஜ் அது மாதிரி சொல்லிட்டு லைக் ஐ ஹேட் லைக் லாட் ஆஃப் கைடன்ஸ்னு சொல்லணும். ஸோ அது ஸ்லோவா பண்ணி லைக் ஐ ஹேட் a decent portfolio. ஏன்னா லைக் ஐ was working outside also. அதனால லைக் போத் எல்லாமே இருந்ததுனால it was just like a
பிளண்ட் ஃப்ளூக்குன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் கிடைச்சிருச்சு திடீர்னு. கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு லைக் அவனை தான் இப்போ நீ கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா லைக் 2018 செப்டம்பர்ல தான் லைக் ஐ காட் இன்டு இட். ஸோ செப்டம்பர் இன்டேக் எனக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னோடனே ஐ வாசன்ட் ஷியோர் ஆக்சுவலா. ஏன்னா நான் மேல தான் காலேஜ் முடிச்சிருந்தேன் அண்டர் கிராடு. ஸோ 3 monthsல உடனே ஜாயின் பண்ணணும், லைக் ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் கண்ட்ரீஸ்ன்னு. அது ஒரு ஹியூஜ் மணி லைக் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி லைக் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ ஹேட் லைக் பில்ட் அப் கிளைண்ட்ஸ் ஆல்சோ இன் இந்தியா. ஸோ ஒன்ஸ் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டேன்னா ஐ ஹேவ் டு லைக் ட்ராப் ஆல் ஆஃப் தெம். ஸோ இட்ஸ் அ வொர்த் வெல் டெசிஷனா இல்லையா அப்படின்றதுக்கு ஐ ஹேட் டு டேக் சம் டைம். அதனால காலேஜ்கே பேசி ஐ ஹேட் அ டேட் ஸ்விட்ச் 2019 ஷிஃப்ட் பண்ணிட்டு ஐ ஹேட் மை ஹோல் டைம் லைக் திங்கிங் வித் மை செல்ஃப் லைக் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு லைக் இட் வாஸ் அ வெரி இன்டெசிசிவ் ஃபேஸ்னு சொல்லணும். லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆல்சோ அந்த 6 months. பட் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் பேரலா ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு ஜாயின் பண்ற மாதிரி. பட் லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஐ ஜஸ்ட் பில்ட் அப். ஓகே, ஐ சா ஆல் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்தியால இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபிகர்ட் அவுட் எவென்ச்சுவலி ஓகே ஒரு எக்ஸ்போஷர் இங்க எல்ஏல வந்து you'll get ample amount of opportunities. இப்போ நான் இருக்கிற லைக் என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வார்னர் பிரதர்ஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 kilometer வாக்ல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இங்க வந்த உடனே லைக் இட் வாஸ் லைக் வார்னர் பிரதர்ஸ் அந்த மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி டிரெக்டா போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து கேம் இன் டு நைஃபா. அந்த ஹோல் வேர்ல்ட் வந்து எல்ஏ வந்து தட் இஸ் வாட் லைக் என்டைஸ் மீ இன்டு தேட் லைக் ஃபர்ஸ்ட்னு சொல்லணும். அந்த ஜேர்னி தான் லைக் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ். லைக் ஸ்கூல் டு காலேஜ் தான் வந்து லைக் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் ஐ வாஸ் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். லைக் ஆர்டிஸ்ட்னா ஐ ஹேட் அன் ஐடியா அண்ட் தென் ஐ வாஸ் லைக் how can I be an artist, am I an artist, அந்த மாதிரி லைக் நிறைய செல்ஃப் டவுட் செல்ஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் 4 years 5 years ஆல்மோஸ்ட் வந்து அந்த டைம்ல லைக் நான் உண்மையாலுமே டிசைனரா ஏன்னா நான் 12th 11th 12thலாம் லைக் டயக்ராம் கொஸ்டின்ஸ்லாம் சாய்ஸ்ல விட்டுருவேன். அப்படி கூட வரைஞ்சது கிடையாது. அப்படிதான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சண்முகம் சார்ட்ட கேட்டதும் அதான் லைக் வந்து லைக் இதுல எனக்கு சுத்தமா வரைய தெரியாது. ஸோ லைக் வாட் யூ சே எனக்கு என்னன்னா இதுல வரைய தெரிஞ்சதான் டிசைன் பண்ணணும்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இட் வாஸ் லைக் ஹோல் நியூ திங். ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் சொல்லணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்ன்றதை விட ஹூ ஆம் ஐ, நான் என்ன பண்ணணும் லைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லைக் எல்ஏ இங்க வந்த போதுதான் லைக் ஒரு அந்த ஷிஃப்ட் வந்து ஜஸ்ட் ஹோன் மை ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. லைக் வந்து ஒரு பெட்டர் இன்னும் ஒரு டெஃபினட் ஐடியாஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைச்சது. ஸோ பெட்டர் வே டு லைக் லுக் அவுட் அந்த மாதிரி. ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜர்னி ஒரு இந்தியன் கேண்டிடேட் இருந்து. எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன், உங்களுக்கு எப்போ டிஐசிஎஃப் பத்தி தெரிய வந்தது? டிஐசிஎஃப் பத்தி ஆக்சுவலா நான் 9th 10th படிக்கும் போது தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா சொல்லணும்னா அப்பயே போலான்னு பார்த்தோம். பட் நான் தான் வந்து லைக் நான் மெடிசன் தான், நான் இந்த ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி, அம்மாவும் வந்து லைக் தே ஆர் நாட் லைக் அ வெரி ஃபோர்ஸ்ஃபுல் பேரண்ட்ஸ். ஏன்னா இந்த ஹோல் ஜேர்னில வந்து நாமக்கல்ல இருந்து என்ன வந்து டிசைன் பண்ண விட்டு அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் எடுத்து ஸோ லைக் திஸ் ஹோல் ஜேர்னிக்கு எனக்கு கூட சப்போர்ட்டா இருந்தது வந்து பேரண்ட்ஸ் தான். லைக் they'll never like நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க, பட் they never like force me to take that suggestions. வந்து இதுதான் நீ பண்ணணும், இதுதான் பண்ணணும் இல்லாம நீ லைக் நான் என்னோட சே தான் கடைசியா இருக்கும். அதுல இன்னொரு பெனிஃபிட்ஸும் என்னன்னா லைக் டுமாரோ நான் அந்த டெசிஷன் எடுத்ததுனால ஐ ஹேவ் டு ஃபேஸ் தோஸ் கான்சிக்வன்சஸ். லைக் அந்த கான்சிக்வன்சஸ் வந்து லைக் இந்த எதுனால நான் அந்த டெசிஷன் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த நாளைக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஐ வில் ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ அந்த 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 ஸ்பேஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா கொடுத்தாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த டைம் அதனால வந்து லைக் 10th நான் மெடிசன் தான் போகணும் அப்படின்னு சொன்னா விட்டுட்டாங்க. சரி ஓகே நீ மெடிசன் தான் பண்றேன்ட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 11th 12th முடிச்சு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் 1 month காலேஜா சுத்தணும். அதுவும் லைக் வந்து எந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஒரு 1 month 12th முடிச்சுட்டு சில் அவுட்டா ஒரு 1 month வந்து டிவி பார்த்துட்டு வீட்டுல சுத்திட்டு ஊர்ல சுத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன லைக் மார்க் வந்துச்சு. மார்க் வந்தோடனே சரி என்ன மாதிரி காலேஜஸ் வேணும், மெடிசன் ரூல் அவுட் பண்ணிட்டேன் நான். லைக் எனக்கு டொனேஷன்ஸ் எல்லாம் வேணாம், மெரிட்ல இல்லைன்னா இட்ஸ் லைக் வில் ஜஸ்ட் லீவ் இட் அவுட் ஆஃப் கொஸ்டின் சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ
சரி இன்ஜினியரிங் காலேஜஸ்னா என்ன மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே, ஏன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் கூட எல்லாருமே தே ஆர் ஜஸ்ட் லைக் ஒரு மார்க் மெஷின்ஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் ஐ லிட்டரலி சீன் தம் பையிங் அவுட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து காலேஜ்லயே ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்ட கம்ப்ளைண்ட் போகக்கூடாது எதுனாலும். நான் தப்பு பண்றேன், என்கிட்ட பேசுங்க. நான் வந்து என்ன எதுக்கு அடல்ட்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன மைனராகவே வச்சிருக்கலாம் பேசாம. அப்படி இல்லாம எல்லா ஸ்கூல்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து நோட்டு கொண்டு வரலன்னா வீட்டுல போன் பண்ணி நோட்டு கொண்டு வர மாட்டேங்கிறான், நாளைக்கு வச்சு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ற மாதிரி காலேஜ் போய் இன்ஜினியரிங் படிக்கும் போது சின்ன மார்னிங் டெஸ்ட் ஈவினிங் டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அதுல மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா வெளியில அவுட்டிங் அலவுட் கிடையாதான். லைக் இந்த மாதிரி எல்லா லைஃபே மார்க் டிபெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு எந்த காலேஜ் போய் பார்த்தாலும். ஸோ அப்பதான் வந்து லைக் லேப்டாப் வச்சிருக்க கூடாது, போன் வச்சிருக்க கூடாது, ஒரு ஜெண்டர் பயாஸ்டா இல்லாம லைக் ஒரு பயங்கர ஜெண்டர் பயாஸ்டா லைக் அப்பா அம்மா வந்து அட்மிஷன் வாங்க வந்தாங்கனாலே அவங்களை தனித்தனி லைன்ல அனுப்புறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் தனியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் அ வெரி ஸோ அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, இந்த காலேஜ்ல படிக்கணுமா, இந்த காலேஜ்ல படிச்சுதான் முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அப்பதான் லைக் நான் அது வரைக்கும் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் லைக் ஓகே ஏதாச்சும் வில் ஃபிகர் இட் அவுட் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். இப்பதான் ஓகே இருக்கிற எல்லா காலேஜும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே அப்பதான் அம்மா டாடி லைக் they gave me like confidence and told me like okay நெடுஞ்செழியன் சார் போய் பார்ப்போம், நிறைய லைக் நம்ம பார்த்திருக்கோம், ஸோ ஹீஸ் லைக் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் அதர் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் எல்லாமும் இருக்காங்க. பட் தே ஆர் லைக் மோர் ஹவு டு சே மார்க்ஸ் கம்மியாச்சுன்னா they'll be negative about it or something like that. பட் சார் நான் எப்ப கேட்டாலுமே இஸ் ஜஸ்ட் பாசிட்டிவ் அபவுட் எனிதிங். லைக் 0 மார்க்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பாரு, அதுதான் வந்து லைக் லிட்டரலி நெடுஞ்செழியன் சார்னு சொல்லணும். லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணி எனக்கு என்ன இதா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் லைக் சார் கிட்ட வந்து போலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ போனோம். ஃபர்ஸ்ட் கால்ல தான் பேசணும். சார் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு இதுவா ஓகே நாமக்கல்னாலே எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு மாதிரி, ஓகே சரி இந்த எப்படிப்பட்ட ஸ்கூல்ல இருந்து வரீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் ஆல்ரெடி ஒரு ஐடியாவோட தான் இருந்தாரு. ஸோ அப்பதான் அங்க போயிட்டு சார்ட்ட பேசணும்னா லைக் இட் வாஸ் லைக் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்ன மாதிரி போனோன்னா ஒரு 3 o'clock ஆஃப்டர்நூன் போனோம், ஒரு 2:30-3 போல போனோம். சாருக்கு ஒரு பிஸியா இருந்தாரு, ஒரு 15 minutesல வந்தாரு. 15 minutes வந்தோடனே உட்காந்தவர் தான் லைக் நைட்டு 10:30-11 தான் வந்து இது முடிஞ்சிச்சு. லைக் அந்த பிரசன்டேஷன் அவர் என்னென்ன சொல்ல கோர்சஸ் இருக்குன்றத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. லைக் வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு லைக் ஒரு லிட்டரல் 7 to 8 hours வந்து he gave me like a whole outlook மாதிரி. ஓகே சூப்பர். ஸோ திருப்பி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சைட் உங்களோட ஜேர்னில. அண்ட் ஸோ நீங்க டிசைன் கிளாஸ் பண்ணீங்களா டிஐசிஎஃப்ல? யா சண்முகம்னு சொல்லிட்டு அவர் கூட தான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் அவர் கூட தான் வந்து நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அவர் தான் சொன்னான்ல லைக் திங்க் பண்ண வச்சாருன்னு சொல்லிட்டு. அவர் பிரெயின் அவர் கிளாஸ்ல உட்காந்துருந்தோம்னா ஆன்சரே சொல்ல மாட்டாரு, கொஸ்டின் மட்டும் தெளிவா கேட்டுருவாரு. அது மட்டும் லைக் 100% ஒரு கொஸ்டின் கஷ்டப்பட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த கொஸ்டின் வந்துடும். ஸோ பிரெயின் வந்து லைக் நார்மல் கன்சிஸ்டன்சிலே இருக்காது, ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காப்பர் வயர் வச்சு ஏதோ பண்ண சொன்னாரு வந்து. ஸோ நான் ஸ்கூல் படிச்சுட்டு வரேன், எனக்கு வந்து பென்சில் பேனா இதெல்லாம் தான் தெரியும், காப்பர் வயர் வச்சு ஆர்ட் பண்ணுன்றதே இவர் சொல்லி தான் தெரியும். ஸோ சுத்தமா நம்மளுக்கு ஆர்ட் அதெல்லாம் என்ன பண்றது, இதை வச்சு நான் எப்படி கிரியேட்டிவா யோசிக்கிறதுன்னு சொன்னா சரி கொஞ்சம் கைட் பண்ணுவாருன்ட்டு அவர்கிட்டே கேட்பேன். ஸோ காப்பர் வயர்னா என்ன மாதிரி காப்பர் வயர் வாங்கணும், லைக் திக்னஸ் என்ன, இது நிறைய திக்னஸ் சொல்றாங்க கடையில, எது வாங்குறதுன்னா நீ தான் யோசிக்கணும், அது நீ என்ன ஆர்ட் பண்ண போறன்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. எதுக்குமே ஆன்சர் கேட்டோம்னா சுத்தமா வராது. எனக்கு வந்து எப்படின்னா ஸ்கூல்ல ஒரு புக் பிசிக்ஸ் புக் இருக்குன்னா அந்த பிசிக்ஸ் புக் வந்து ஒரு 10 புக்கா பிரிச்சிருவாங்க. ஒரு 1 mark 2 mark 3 marks 5 marks 10 marksன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 1 mark படிக்கணும்னா அந்த புக் மட்டும் தான் எடுப்பேன், நான் மெயின் புக்கே எடுக்க மாட்டேன். ஸோ அந்த லெவல்ல தான் நான் வந்தேன். இவர் வந்துட்டு வெறும் ஆன்சர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர்கிட்ட நம்ம எப்படி நம்ம படிச்சு முன்னேறி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் ஃபுல்லா. அப்புறம் தான் நிறைய கொஞ்சமா பண்ணோன்னா லைக் வித்தவுட் மை நாலேஜே வந்து ஒரு கப்பிள் வீக்ஸ்லயே ஐ வாஸ் லைக் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். புதுசா நிறைய தப்பு பண்ணேன்.
அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் சண்முகம் சார் மீட் பண்ண போகும்போது லைக் ஹி ஆஸ்க் மீ டு டூ லைக் ஏதாச்சும் பண்ணி கொண்டு வா, உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதா வேணாமான்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் டிசைட் பண்ணும். நீ லைக் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பேஷன் லைக் நிறைய பேர் ஏன்னா லைக் பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்ல ஒரு லைக் டிசைன் லைக் இட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றதுனால எடுத்துப்பாங்க. லைக் பட் யூ ஹேவ் லைக் அன் ஆக்சுவல் லைக் ஒரு பேஷன் இருக்கா அப்படின்றத வந்து லைக் ப்ராப்ளி டு டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அததான் வந்து சொன்னாரு, நீ இது சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு 3D மாடல் பண்ணி கொண்டு வா அப்படின்னாரு. மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சோ ஏதாச்சும் வச்சு ட்ரை பண்ண அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சரி நம்மள வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், ஐ காட் எவ்ரி திங் சொல்லிட்டு எல்லாம் க்ளூலாம் வாங்கிட்டு வந்துட்டு உட்காடுறேன். ஐ ஹேட் லைக் சம் ஒர்க்லாம். அப்பதான் வந்து லைக் ஐ வாஸ் நான் அப்பதான் நாமக்கல்ல இருந்து சென்னையும் வந்திருந்தேன் கிளாஸ்க்காக அப்படின்றதுனால ஐ வாஸ் டூயிங் சம்திங். ஸோ அப்புறம் நைட் உட்காந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் 3D கியூப் ட்ரை பண்ணேன். வேற எதுவும் பெருசாலாம் ட்ரை பண்ணல, ஒரு பேசிக் 3D கியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒட்டவே இல்லை. அந்த மேட்ச் ஸ்டிக்கும் இதுக்கும் சுத்தமா என்ன பண்ணாலும் அந்த மேட்ச் ஸ்டிக் நிக்க மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ஸோ என்ன ஒரு 4-5 hours அப்படியே நான் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அது மாதிரி பண்ணிருந்தேன். ஒரு மாதிரி ஒரு கொல்லன்னு ஒரு மாடல் வந்துச்சு. சரி இதை போய் அவர்கிட்ட காமிச்சா அவர் கண்டிப்பா சேர்த்திக்க மாட்டாரு, ஏதாச்சும் சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டு சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டாரு. சில பேர் விட்டுருவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதாச்சும் வரும். இவரு ஃபர்ஸ்ட் போனோடனே ஏதாச்சும் மாடல் பண்ணியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் ஒர்க் இப்பதான் வந்தேன், ஸோ ஒரு 2 நாள் கொடுங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கொண்டு வந்துடுறேன். அப்படியே மூஞ்சி பார்த்துருக்கணும், அப்படியே செம்ம டிசப்பாயின்மெண்ட், என்ன இப்படி வந்திருக்கான் இவரை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி எடுத்து இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் ட்ரை பண்ணேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கா ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தான் வந்து எனக்கும் பயங்கர கியூரியாசிட்டி, சரி ஏன் ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா அப்படியே பேசிக்கா அப்படியே லைக் யூ பிகம் லைக் கம்ஃபர்டபுள் அண்ட் திங்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி என்ன லைக் ஒரு நேற்று ட்ரை பண்ணிருந்தேன். ஓ நீ ட்ரைலாம் பண்ணியா அப்படின்னாரு. அப்புறம் தான் சரி சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், ஒரு க்ளூ வச்சு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்குள்ள வச்சிருந்தேன். அந்த கொலை எடுத்து வெளில வச்சோன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹி வாஸ் அப்பதான் இம்ப்ரெஸ் ஆனாரு. ஓ இவ்வளோ நீ ட்ரை பண்ணிருக்க, 6 மணி நேரமா உட்காந்துட்டு இவ்வளோ நீ வந்து பேஷன்ஸா நீ வந்து இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் த மாடல் ஃபைனலி, இட்ஸ் அபவுட் லைக் யுவர் ப்ராசஸ் ஆஃப் லைக் ட்ரைங் டு ரீச் சம்வேர் அதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலா அந்த க்ளூ தப்பா வாங்கியிருக்கேன். அவதான் சொன்னாரு. இது சொல்லுவாரு எல்லாம் தப்பா வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த க்ளூல நீ இது மாதிரி எல்லாம் பண்ண முடியும், இந்த க்ளூல இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹி கேவ் மீ லைக் an ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கினது ஏதோ டயர் க்ளூவோ அந்த மாதிரி, நார்மல் ஃபெவிகால் கிடையாது. ஸோ அதனால இட் didn't stick properly. ஸோ அதுதான் பேசிக்கா லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் டு லைக் எக்ஸ்பிளைன் சண்முகம் சார் டு யூ. அவ்வளவுதான். வந்து இட் வாஸ் லைக் a very thought provoking like especially like அந்த டிசைன் வந்து it's something which is not taught. லைக் வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா இட் வில் பிகம் ஜஸ்ட் லைக் இப்ப நான் வந்து ஒரு 4 பேருக்கு டிசைன் சொல்லி தரேன் லைக் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா they'll just follow my style. எனக்கு என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், நான் இந்த மாதிரி கிராஃப்ட்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் ஐ எம் ஜஸ்ட் இப்போ எனக்கு நல்லா ஸ்கெச்சிங் வந்து 100% நான் ஸ்கெச்சிங் சொல்லி தரேன்னா they'll also like get used to that kind of expression. ஒரு லாட் ஆஃப் பீப்புள் வந்து 3D மாடல்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் யூ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிசைனர். டிசைனுங்கிறது வந்து லைக் இட்ஸ் லேர்ன்ட் தேன் டாட். ஸோ அந்த இது வந்து லைக் இது வரைக்கும் என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் டிசைனிங்ல வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது வந்து TICFல மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே வந்து லைக் தே கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்கில்ஸ் வந்து லைக் யூல் எவென்ச்சுவலி லேர்ன். ஏன்னா இப்போ பெயிண்டிங் எனக்கு தெரியல, ஸ்கெச்சிங் எனக்கு தெரியல அப்படின்னா ஐ எவென்ச்சுவலி ஒரு காலேஜ்லயோ இல்லை லைக் எனக்கு பிடிச்சிருக்கும் போது ஐ ப்ராக்டிஸ் அண்ட் ஐ அட்டெண்ட். பட் ஆனால் அந்த பெயிண்டிங்ல என்ன பண்ண போறேன், அந்த ஸ்கெச்சிங்ல நம்ம என்ன பண்றோம், அது எதுக்கு பண்றோம், பர்பஸ் என்ன, அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டியோட கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து TICFல தான். அந்த கிளாஸஸ்ல தான் வந்து ஐடியேஷன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. யா awesome. நீங்க சொல்ற ப்ராசஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட யங்ஸ்டர்ஸ் இப்போ ஸ்கூல்ல இருந்து காலேஜ் படிக்கிற இப்போ இந்த செஷன்ல இருக்கிற அவங்களுக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இன் கிரிட்டிக்கல் திங்கிங், ஈவன் இஃப் தேர் இன் இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் ஆர் எனி ஃபீல்ட், எல்லா இடத்துலயும் கிரியேட்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த ப்ராசஸே தே லேர்ன் சோ மச். ஸோ TICF வந்து நீங்க உங்களோட யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்க, MSU போயிட்டீங்க, UG போயிட்ட பிறகும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களா? அதுக்கப்புறமா அதே ஸ்டில் இன் டச் வித் யூ? அதான் லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி they just doesn't leave you back at all. லைக் ஒரு வருஷமே. ஏன்னா லைக்
அப்போ வந்து நான் சார் சொன்னார் அதான் ஜஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னதான் லைக் நான் அவர்கிட்ட போன டைம்ல எனக்கு இருந்தது MS யூனிவர்சிட்டி மட்டும்தான். பட் வந்து இன்னைக்கு நான் நினைக்கிறது வந்து நான் நல்ல வேலை லேட்டா போனேன். இல்ல போயிருந்தேன்னா எனக்கு NID IIT அதெல்லாமும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இருப்பேன். NID IIT எல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி ஒர்க் சென்ட்ரிக் சிலபஸ்னு சொல்லணும். லைக் அவங்களுக்கு வந்து bombard you with tons of work and உங்களுக்கு பேக் டு பேக் ஏதாச்சும் இருந்துட்டே இருக்கும். you'll keep doing something அந்த மாதிரி. எனக்கு வந்து MS யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் ஆனதுக்கு ரீசனே they'll just let you be. ஒரு ஒரு 2 வாரம் மாடியூல் நடக்கும். இப்போ ஒரு ஸ்டாப் மோஷன் மாடியூல் நடக்குதுன்னா அந்த 2 weeks அது நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் they just give you 2 weeks project time. So on the project time appo they don't actually monitor what I'm doing those project time. I just have to submit it. So நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா என் வேலை முடிஞ்சிடும். அந்த இதுதான். ஸோ அதனால நான் லைக் மற்ற காலேஜஸ் லைக் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எங்க வேணாலும் நான் போய் உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது ஃபர்ஸ்ட். அந்த லைக் இப்போ IITO NIDO அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. லைக் நான் அதான் சொல்றேன், லைக் இட்ஸ் நாட் அபவுட் லைக் அ பிராண்ட் ஒரு காலேஜ் நம்ம போனோம்னா ஒர்க் அவுட் ஆயிரும். IIT இஸ் அ பிக் திங்கோ இல்லை NID ஒரு பிக் திங்கோ அந்த மாதிரி இல்லை. லைக் நான் எனக்கு ஆஸ் அ நிஷாந்த் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த சிலபஸ் ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் லைக் மேட்டர்ஸ். ஸோ லைக் அதுதான் சார் கிட்ட நான் அப்போ போனப்போ ஸோ ஹி கேவ் மீ தட் அந்த ஃபர்ஸ்ட் புஷ் கொடுத்திருந்தாரு. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமும் எப்படி சொல்றது லைக் ஏன்னா அப்ப ஐ வாஸ் ஆல்சோ நியூ டு தட். ஸோ நான் வந்து ஓகே ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயர் நம்ம திருப்பி NID ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் இதுக்கு ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஐ ஹேட் லைக் டிஃப்ரெண்ட் தாட்ஸ். ஸோ அதனால லைக் ஐ வாஸ் ஸ்டில் கீப்பிங் இன் டச் வித் ஹிம். அண்ட் அவரும் அழுக்காம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு. திருப்பி லைக் அடுத்த வருஷம் நான் சொல்லுவேன் லைக் இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாமா இது பண்ணலாமா சார் சொல்லுவாரு. சரி ஓகே இதெல்லாம் அப்ளை பண்ணிடுவோம். அவங்களே பண்ணிடுவாங்க ப்ரொசீஜர் ஃபுல்லா. நான் ஜஸ்ட் சொன்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டாச்சுப்பா நீ போய் எழுதினா மட்டும் போதும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஸோ யோசிக்கவே தேவையில்ல, ஜஸ்ட் என்னோட ஒர்க்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அவங்களே எல்லாத்தையும் மோஸ்ட்லி பார்த்துப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து லைக் நம்ம லைக் அவுட் ஆஃப் காலேஜ் கூட ஆஸ் ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஒர்க் பண்ணிருப்பேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அவர் நிறைய நெட்வொர்க் வச்சிருப்பாரு. லைக் Nedunchezhian சார் குட்டி குட்டியா நிறைய பேர் தெரியும், அப்படியே ஈஸியா கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. ஓ அதுவாப்பா லைக் ஒரு நிமிஷம் நான் ஒருத்தவங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சு விடுறேன் அவங்கள்ட்ட பேசு அப்படின்னோடனே அவங்க அப்படியே லைக் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிரும். அவங்கள்ட்ட நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட. ஸோ அப்படியே ஒரு ஹோல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு ஈஸியா. ஸோ ஜஸ்ட் கேரியர் கவுன்சிலிங்கோ இல்லை ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலிங் தாண்டி லைக் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு மென்டரா ஹி ஹட் டன் லைக் சோ மெனி திங்ஸ் ஃபார் மீ பர்சனலி. வந்து லைக் ஐ டாக் வித் தம் ஆல் தி டைம். அதான் சொல்றேன்ல லைக் இட்ஸ் நாட் லைக் நம்ம சார்கிட்ட பேசுறோம் லைக் இவர்கிட்ட நான் எப்போ ஃப்ரீயா இருப்பாரு இது பேசினா இது அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஹிபிஷன்ஸ்லாம் இல்லாம எனி டைம் ஓகே ஃப்ரீயா இருந்தா எடுப்பாரு, பேசுவோம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு லைக் எப்பனாலும் கால் பண்ணிடுறது. அவரும் வந்து லைக் ஹி டசன்ட் லைக் see it as a nuisance. அவரும் வந்து லைக் ஓகே பேசணும் கூப்பிடுறான் ஏதோ இது ஏதாச்சும் he might have some doubts or இல்லை எதுக்காச்சும் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு he'll just always respond. அவர் பிஸியா இருந்தாருன்னா கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருவாரு. ஸோ இப்போ இங்க வந்திருக்கேன்ப்பா இங்க வெளியூர்ல இருக்கேன், ஸோ வந்தோன்னு உனக்கு கோ பேக் நெக்ஸ்ட் வீக் உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ். அதே மாதிரி தான் சண்முகம் சாருமே. லைக் சண்முகம் சார் வந்து எனக்கு டிசைன் சொல்லி கொடுத்தாரு. ஹீ இஸ் அன் ஆர்கிடெக்ட் ஹிம்செல்ஃப், ஆனா ஹீ இஸ் இன்டு ஃபில்ம் மேக்கிங் டூ. ஸோ அதுவும் ஒரு ரீசனான்னு தெரியல, எனக்கு ஃபில்ம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ லைக் டிசைன் மென்டர்னு போயிட்டு அவருக்கும் ஃபில்ம் மேக்கிங் இருந்ததுனால மேபி சப்கான்சியஸா ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், எனக்கும் தெரியல. பட் ஆனா பிகாஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நானும் வந்து டிசைன் அண்டர்கிராட்ல வந்து டிசைன் மூவிங் இமேஜஸ் எடுத்ததுனால ஐ வாஸ் இன்டு ஃபில்ம் மேக்கிங் அ லாட். ஸோ அவர் கூட நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரி அவர் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வின் பண்ணியிருக்காரு. கேன்ஸ் அந்த அங்க வந்து லைக் ஹி வாஸ் நாமினேட்டட் அண்ட் ஹிஸ் ஃபில்ம் வாஸ் இதுன்றதுனால அப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருக்கும். லைக் இந்த சார் போயிருக்காரு இது மாதிரி. ஸோ இன்னொன்னா அவர்கிட்ட வந்து லைக் பிரெயின் பிக் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய கிடைக்கும். லைக் சின்ன சின்னதா வந்து ஸோ யூ ஜஸ்ட் கெட் தோஸ் பாக்கெட்ஸ் ஆஃப் டைம். அவ்வளவுதான். அவங்க வந்து குடிக்கும் போது லைக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ஃபுல்லா ஜஸ்ட் பிரெயின் பிக் ஃப்ரம் தம் வந்து. ஸோ இது எப்படி பண்றது அது எப்படி பண்றது. எனக்கு அப்போ VFXக்கும் அனிமேஷனுக்குமே வித்தியாசம் தெரியாது. நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ எல்லாத்தையும் கேட்டுருவேன் VFXனா என்னப்பா அனிமேஷன் என்னப்பா அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் அந்த டைம்ல ஃபில்ம் மேக்கிங்கா இந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து லைக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணல, என்ன பண்ணா இண்டஸ்ட்ரி போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு லைக் நிறைய ஹி கேவ் மீ
இதெல்லாமே இப்பயுமே வந்து லைக் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் லைக் அவர்கிட்ட ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் இருக்கு, நானும் ஒரு சீரீஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ வி ஆர் லிட்ரலி லைக் நேற்று நைட் இந்த இதுக்காக பேசிட்டு வி ஹேட் லைக் ஹோல் 30-minute கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட் பண்ணலாம், இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி லைக் வில் டாக் அபவுட் ப்ரொடக்ஷன் டிசைனிங், என்ன மாதிரி ஒர்க் பிளான் பண்ணலாம், ஒரு டைம் லைன் வைக்கணும். நாங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், ஒரு மாதிரி டைம் லைன் இல்லாம ஒரு மாதிரி எழுதிட்டே போகுன்றதுனால பிளான் லைக் ஒரு பிளான் வச்சு. ஸோ அதுதான் சொல்றேன்ல, இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 7 years நினைக்கிறேன். 2014 போய் மீட் பண்ணது. ஸோ இட்ஸ் பீன் லைக் மோர் தேன் 7 years ரைட் நோ. அதனால லைக் இப்போ வரைக்கும் இட்ஸ் லைக் வெரி சாலிட் ரிலேஷன்ஷிப். 100% வந்து சொல்லணும்னா லைக் வித் நெடுஞ்செழியன் சார் அண்ட் சண்முகம் சார் ரெண்டு பேருமே வந்து லைக் இட்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் ஒரே கொஸ்டின்ஸ் இருக்காது, ரெண்டு பேர்ட்டையும் வேற வேற கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் ஆப்வியஸ்லி. பட் ஆனா ரெண்டு பேருமே வந்து லைக் இட்ஸ் வெரி ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். லைக் நிறைய கைடன்ஸ் கொடுத்து கரெக்ட் டைம்ல நிறைய பண்ணி, ஏன்னா லைக் ஒரு குரூஷியல் டைம்ல நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தெரியணும். வந்து நம்ம வந்து ஒரு டவுட்ல இருப்போம். எனக்கு நைஃபாவே வந்து நம்ம இந்தியால இருந்து நான் நாமக்கல்ல கூகுள்ல கண்டுபிடிச்சதுதான் நைஃபா. வந்து இந்த மாதிரி சரி நைஃபான் இருக்கு, நான் எம்எஸ் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது நிறைய கேட்டிருக்கேன், அதுலதான் நான் இது பண்ணேன். இது வந்து லைக் நியூயார்க் ஃபில்ம் அகாடமி, ரைட்? நியூயார்க் ஃபில்ம் அகாடமி, யா. ஸோ அங்க போனப்போ அதான் வந்து லைக் இது ட்ரஸ்ட்வர்த்தி காலேஜா, நம்ம கரெக்டான டெசிஷன் எடுக்கிறோமா. ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் செல்ஃப் டவுட்ஸ், எஸ்பெஷலி பீயிங் அன் ஆர்டிஸ்ட் வந்து செல்ஃப் டவுட்ஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூர் லைஃப். நான் இப்ப கூட சில டைம் யோசிப்பேன், வேற கேரியர் எடுத்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ, ஒருவேளை நான் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராகவே செட்டில் ஆயிருந்திருக்கலாமோ, ஃபில்ம் மேக்கிங் சுவிட்ச் ஆயிருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இப்பயும் வந்துட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் பார்ட் அண்ட் பார்சல். ஸோ அந்த டைம் குரூஷியல் டைம்ஸ்ல வந்து நம்ம அடுத்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய லைக் ஒரு டைம்ல ஒரு ஒரு ஜஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு குவிக் ஒரு தாட் தான். லைக் அவர்கிட்ட கேட்டோம்னா அவரு டக்குன்னு சொல்லிடுவாரு. லைக் அவருக்கு போயிட்டு நான் ஒரு 4 நாள் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கால் எடுத்த உடனே நியூயார்க் ஃபில்ம், ஓ அதுவா அந்த காலேஜா இதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் சொல்லிடுவாரு. ஒரு காலேஜ்க்கும் மைண்ட்லயே வச்சிருப்பாரு. ஸோ என்னன்னா சரி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே ஸோ ஓகே சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம ஐ மூவ் ஃபார்வர்ட் வித் இட். ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு அந்த மாதிரி, ஏன்னா இது அவுட் ஆஃப் கண்ட்ரி போய் நம்ம இன்னொரு இதுல பண்ணும்போது லைக் நம்ம கூகுள்லாம் நம்ப முடியாது. லைக் 100% நம்ம கூகுள்லயே நம்ம வந்து போயிட்டு இதுல நல்ல காலேஜ், ஏன்னா ரேட்டிங் இதெல்லாம் வந்து இப்போ இட்ஸ் ஆல் ஹம்பக். வெரி ஃப்ராங்கா சொல்லணும்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமேசிங் ரிவ்யூஸும் எழுத வைக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேட் ரிவ்யூஸும் எழுத வைக்கலாம். இட்ஸ் நாட் நத்திங் அபவுட் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெடுஞ்செழியன் சார் மாதிரி ஒரு டிரெக்ட் ஆக்சஸ் இருக்கிறது வந்து எனக்கு வந்து இட் வாஸ் வெரி இது. அதே மாதிரி லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சார் வந்து இவ்வளோ இதா இருந்தாலும் லைக் யூ நீட் டு டேக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூ நீட் டு ஆல்சோ கம் ஃபார்வர்ட். ஸோ அந்த இதுக்கு வந்து எனக்கு இட் வாஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் மூலியமா எனக்கு கிடைச்சது வந்து இட் வாஸ் லைக் a lot of great opportunities. Yeah. Nice. First meeting with Shamu and your design class experience. First meeting. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் சொன்னேனே இப்போ. லைக் ஃபர்ஸ்ட் தான் அதான் அந்த மாடல் 3D மாடல் பண்ணிட்டு சேரலாமா வேணாமா நான் இப்போ வந்தப்ப ஷம்மு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு எப்படி ஏறலாம் கேட்டதானே உன்னை உள்ள எடுத்து. ஸோ அது அந்த இதுல தான் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் ஆக்சுவலா ஆரம்பிச்சேன். அந்த 3D மாடலுக்குலாம் முன்னாடி கேஷுவலா கேட்டாரு என்கிட்ட, இந்த மாதிரி நீ நான் இப்ப உள்ள வந்தில்ல, உள்ள வரும்போது இப்ப வரைக்கும் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு சரியா தெரியல. அதே ஆபீஸ். ஸோ அந்த ஆபீஸ்ல லைக் ஃபர்ஸ்ட் போனப்போ லைக் 3rd floorல இருந்துச்சு அந்த ஆபீஸ். ஸோ உள்ள வந்தோன்னா ஒரு ட்ரீ பிரான்ச் அவுட் ஆகி அந்த லைக் அந்த ட்ரீயும் அந்த பில்டிங்கும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒன்னா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ லைக் ஐ வாஸ் ஃபேசினேட். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா லைக் சென்னைன்றதே நம்மளுக்கு ஒரு அர்பன் சிட்டி, அங்க வந்து ஒரு ட்ரீ அண்ட் பில்டிங் ஒன்னா இருக்கிறதுலாம் நம்ம பாக்குறது இல்லை. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்தே வந்தேன். உள்ள வந்தோடனே மேலே போயிட்டு உட்காந்து எல்லாம் ஹேண்ட்ல ஆப்பாடான்னு சொல்லி பேக்லாம் கழட்டி வச்சோன்னே பார்த்தோன்னே சார் கேட்டாரு, சரி நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹாய் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியே தான், என்ன இங்க வர வழியில நீ இப்ப என்ன பார்த்த அப்படின்னு கேட்டாரு மேலே ஏறி வரும்போது. ஸோ நான் ஜஸ்ட் பேசிக்கா சின்னதா இருக்கிறது எல்லாமே சொன்னேன். லைக் வந்து இந்த மாதிரி இருக்கு, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னோன்னா சொன்னாரு, லைக் நிறைய பேர் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. லைக் தே ட்ரை டு ஆட் வந்து ஆப்வியஸா லைக் அவங்க மைண்ட்ல ப்ரீவியஸ் மெமரிஸ் இருக்கும் நிறைய இடத்துல. லைக் டோர்னா ஆப்வியஸ்லி ஒரு டோர் நாப் இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் நீ வந்து இட் இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்றது, லைக் ஒரு 80% ஆல்ரெடி நீ சொல்லிட்ட,
இங்க நீ வரும்போது லைக் இது வந்து நீ சப்கான்சியஸ்லாம் வித்வுட் ஈவன் லைக் நிறைய பேர் வந்து இது வந்து கான்சியஸா வேணும்னு சொல்லிட்டு they are doing practice of observing things. உனக்கு வந்து அப்சர்வ் பண்றது இட்ஸ் லைக் இது அப்படின்னு சொல்லிட்டு he sent me again. ஸோ அந்த மிஸ் பண்ண 20% என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லைக் he sent me again லைக் அந்த இது திருப்பி சொல்லிட்டு that was a main first thing. அப்போதான் ஃபர்ஸ்ட் போனோன்னா என்ன இவர் பில்டிங்கை வேடிக்கை பார்க்க சொல்றாரு, இவர் டிசைன் ஸ்கெச்சிங் சொல்லி தருவாருன்ட்டு வந்தா என்ன இதெல்லாம் பண்ண சொல்றாருன்னு தான் இருந்துச்சு. பட் அப்போ ஐ எவென்ச்சுவலி அண்டர்ஸ்டுட் லைக் how thought provoking and அந்த அப்சர்விங்ன்ற அந்த ஃபேக்டர் வந்து he instilled in my mind a lot. இன்னைக்கு வரைக்குமே லைக் I started observing crazy after that. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த சப்கான்சியஸ் தாண்டி நானே கான்சியஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் பிகேம் லைக் பார்ட் ஆஃப் மீ. ஐ டோன்ட் ஹேவ் டு லைக் புட் இன் an effort. ஸோ இவங்க வந்து போன்ல பேசுறாங்கன்னா லைக் எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க திடீர்னு போன்ல வந்து பேசி கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க யார்கிட்ட பேசலாம், இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ ஜஸ்ட் நீங்களாவே அசியூம் பண்றதுதான். ஸோ ப்ராபபிலிட்டி. ஸோ ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒருத்தவங்க கோமா பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒய்ஃப்ட்ட பேசினாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசினாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு அம்மாட்ட பேசினாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கெஸ் ஓகே ப்ராபபிலிட்டி இவங்க எடுத்து பேசுவாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் வந்து இட் ஹெல்ப். இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டோரிஸ்லயும் அந்த மாதிரி ஐ எம் ரிஃப்ளெக்டிங் அப்பான் ஆல் தோஸ் திங்ஸ். அதான் சொல்லணும். வெரைட்டி எல்லா இடத்துக்கும் போய் செம்ம வெரைட்டி கத்துக்குவாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் வந்து பேஷன் லேர்னிங் இருந்தது அந்த டைம்ல. நான் அதான் சார் நீங்க வச்சு செஞ்சீங்களா இல்லையா, நான் நல்லா வச்சு செஞ்சுட்டேன். அதான் சொல்லணும். லைக் அவ்வளோ லைக் ஏன்னா அப்போதான் எனக்கு வந்து மார்க் தாண்டி ஐ கேன் ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் வந்து லைக் எப்படி சொல்றது ஜாலியா இருந்துச்சு. லைக் யாரும் என்ன இவங்க படிக்க சொல்லல, மார்க் நீ போய் புக் படிச்சுட்டு வா இதுல மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் லைக் இதுல ஹைலைட்டும் என்னன்னா லைக் ஐ காட் 710 out of 1200. அதுதான் என்னோட மார்க். லைக் வந்து 12th வந்து 1200க்கு 710 எடுத்தேன். பட் he gave me an opportunity still என்ன வந்து மெரிட்ல வந்து MS University ஜாயின் பண்ணேன். ஸோ லைக் மார்க் வந்து இட் வாஸ் லைக் வெரி லெசர் ஃபேக்டர் தான். ஸோ அங்கிருந்து இங்க நியூயார்க் ஃபில்ம் அகாடமியும் மெரிட்ல தான் ஜாயின் பண்ணேன். இங்கேயும் MS University அண்டர்கிராட்ல மெரிட்ல ஜாயின் பண்ணேன். ஸோ இட் வாஸ் லைக் அவரு கொடுத்த அந்த அவுட்லுக்ல தான் வந்து லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதான் சொன்னல 11th 12th தான் படிக்கும் போது ஐ டென்ட் ஈவன் ஹேவ் an outlook towards ஒரு டிசைன் ஒன்று இருக்கு, பெயிண்டிங்லாம் கோர்ஸ் இருக்கு, அது மாதிரி எதுவுமே பெருசா தெரிஞ்சது கிடையாது. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது ஒரு வெரி ஃப்ராங்கா இல்ல இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க இருப்பீங்க சொல்லணும்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் எப்படி சொல்றது யூ ஹேவ் டு மேரி யுவர் டெசிஷன்ஸ். பேசிக்லி வந்து ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எப்படி பண்ண போறோம், இது ஒர்க் அவுட் ஆகுமா அதான் வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருந்துச்சுன்னா யூ வில் நெவர் யூட்டிலைஸ் the 100% ஆஃப் யுவர் டெசிஷன். ஸோ அந்த டெசிஷன் வந்து நம்ம 100% போய் பார்த்துடணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா தான் அந்த டெசிஷனும் எடுக்கணும். டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லுக்கிங் பேக் வந்து இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் மேரி டு இட் அண்ட் ஸ்டிக் டு இட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யூ வில் எவென்ச்சுவலி லேர்ன் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த மாதிரின்றது யூ வில் கெட் இன்டு இட். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து they'll choose into it something, அதுக்கப்புறம் they'll doubt it. வந்து இது நான் பண்ணணுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதுக்கு ஸ்கோப் இருக்கா லைஃப்ல, நான் இதுக்கு போனதுக்கு அப்புறம் இதுல ஜாப்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ நான் என்னைக்குமே ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கு, ஐ வில் ஃபிகர் அவுட் சம்திங் வந்து எப்படியாச்சும் ஐ வில் ட்ரை டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். அதுதான் என்னோட கான்செப்ட். வந்து வில் எவென்ச்சுவலி ஃபிகர் இட் அவுட் தான். லைக் முன்னாடி மாதிரி இருந்தது. லைக் ஆக்சுவலா நான் 11th 12th இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன்னா லைக் எனக்குமே ஒரு 100% கிளாரிட்டி இல்ல இது. அதனால இருந்ததுனால I would have had like lot of second guessing your thoughts ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவர்கிட்ட இருக்கும் போது அந்த ஒரு செகண்ட் கெஸிங் அந்த டைம் வரும்போது ஒரு கால் அடிச்சிட்டோம்னா கிளாரிட்டி வந்துடும் திருப்பி வந்து ஓகே ஸோ இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு லைக் எஜுகேஷனல் இது தாண்டியும் கேரியர்லயும் லைக் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்றேன், இந்த மாதிரி இன்டீரியர் டிசைன் பண்றேன் அப்படின்னா ஓகே இன்டீரியர் டிசைன்ல இந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு அடுத்து இந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஒர்க் எக்ஸ்போஷர் அந்த இதுதான் லைக் எனக்கு இப்பயுமே வந்து லைக் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல லைக் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு இப்பயுமே. லைக் சவுத் இந்தியாலேயே
லாட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு தவிர இந்த மாதிரியோட எக்ஸ்போஷரோட வெரி ஓப்பன் மைண்ட் செட்டோட இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா நிறைய லைக் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து சார்ட் ஆஃப்டர் இல்லை. இந்த மாதிரி கிரியேட்டிவ் கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து தேர் ஜஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்டேபிள் ப்ரொஃபஷன் நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க லைக் நீங்க எப்படி இதை எடுத்தீங்க, ஸ்டேபிள் ப்ரொஃபஷன் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல வாட் இஸ் ஸ்டேபிள் ப்ரொஃபஷன், லைக் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேபிள் ப்ரொஃபஷன் என்னன்ட்டு. லைக் எனக்கு என்ஜினியரிங், மெடிசன் அண்ட் டிசைனுக்கு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா என்ஜினியரிங் முடிச்சுட்டு வாட் பீப்புள் பிளேஸ்மெண்ட்ல போய் என்ன ஏர்ன் பண்ணிருந்தாங்களோ அது நான் செகண்ட் இயர்லயே ஏர்ன் பண்ணிருந்தேன். ஸோ லைக் உங்களுக்கு லைக் மணி தான் வந்து ஜாப், உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி ஜாப்னு போயிட்டோம்னா இட்ஸ் ஃபைனா, எல்லாருமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் ஃபைனா. ஸோ அந்த டெஃபினேஷன் ஆஃப் அந்த எக்ஸாக்ட் இது என்னன்னு எனக்கு இப்பயும் புரியல ஆக்சுவலா. நிறைய பேர் கேட்பாங்க இட்ஸ் லைக் ஸ்டேபிள் கோர்ஸா அது மாதிரின்ட்டு. ஸ்டேபிள்னா என்ன, லைக் வாட் யூ மீன் அப்படின்னு யூஸ்வலா. ஸோ இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஒர்க்ல பேஷனேட்டா இருந்து நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம்னா யூ எவென்ச்சுவலி ஃபிகர் இட் அவுட். அவ்வளவுதான். வந்து நான் எப்பயுமே லைக் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் ஆன்சர்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. பட் ஆனா யூல் ஃபிகர் இட் அவுட். ஒரு ஸ்டெப் நம்ம எடுக்கும் போது 2 தடவை தடுக்கி விழுவோம். பட் அந்த தடுக்கி விழும் போது 3rd டைம் போகும்போது ஓகே ஸோ இந்த வழியா போனா யூ ஹேவ் லைக் லாட் ஆஃப் ப்ராப்ளம், ஸோ இந்த வழியா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூ லேர்ன் எவென்ச்சுவலி. அதான். வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? நிறைய பேர் தமிழ்நாட்டை தாண்டி போறதுக்கு யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், இதெல்லாம் இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. So what is your take on that? What is your advice for the young children and parents? Like பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல நினைக்கிறது வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். லைக் நிறைய பேர் வந்து லைக் எப்படி சொல்றது, லைக் நம்ம குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், நம்ம லைக் லைஃப்ல நல்லா சக்சஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இண்டிபெண்டன்சியில வந்து தே ஆர் ஜஸ்ட் லைக் லாட் ஆஃப் டைம் they'll step in சொல்ல போனோம்னா. ஸோ எனக்கு வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்குமே எனக்கு பிகஸ்ட் சப்போர்ட்டா இருக்கிறது என்னோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா லைக் எனக்கு அதான் சொல்றேன்ல, லைக் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும் நிறையா. ஃபினான்ஷியலா வந்து நம்ம எல்லையில இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும்போது லைக் யூல் ஹேவ் லைக் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும்போது ஸோ திருப்பி இங்க இருந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணணுமா, இங்க வேணாமா, லைக் இங்க ஒர்க் பண்றது எப்படி, இங்க போயிட்டு ஒர்க் பண்றதா. So you'll have like lot of doubts. So every point of life, every day வந்து you'll have like lot of doubts ன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து நான் அப்பவே சொன்னேன் வந்துட்ட அந்த மாதிரிலாம் வந்து they are just like negative about it. ஸோ ஒரு அந்த சைல்டுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆயிரும் பேசிக்கா. ஸோ அந்த மாதிரி இல்லாம letting the children take their decisions வந்து it's very important. அதுதான். அதே மாதிரி குழந்தைங்களும் லைக் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லைக் தே ஷுடன்ட் கோ டுவர்ட்ஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ். அந்த கொஸ்டின்ஸே தெரியாம லைக் நானுமே அப்படிதான் இருந்தேன். லைக் வந்து ஐம் நாட் சேயிங் லைக் ஐ வாசன்ட் லைக் தட். நான் வந்து அப்படியே ஐ ஹேட் லைக் அ வெரி கிளியர் ஐடியா அந்த மாதிரி சொல்ல முடியாது. எனக்குமே வந்து என்ன பண்றது அந்த மாதிரி சொல்லி எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ். லைக் வந்து நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க இந்த இதுல ஸ்கோப் இருக்கா, இந்த இது நான் பண்ண முடியுமா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸ்கோப் அதை பத்தி நானுமே நிறைய டைம் வந்து சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசைன்ல சொல்லும் போது சார் இதுக்கு ஸ்கோப் என்ன, நான் வாழ்க்கையில முன்னேற முடியுமா, அந்த கோர்ஸ் எடுத்தனா எனக்கு வேலை கிடைக்குமா, இதெல்லாம் தான் நானும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். பட் ஆனா மோர் தேன் தட் உங்க லைஃப்ல வந்து லைக் எப்படி சொல்றது, நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் நம்மளோட லைஃப்ல ஆக்டிவ் லைஃப்ங்கிறது வந்து 60 years. அந்த ஆக்டிவ் லைஃப்ல 20 years வந்து நம்ம ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட் லைஃப்லயே போயிடுச்சு. லைக் ஸ்கூலிங் பண்றோம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்கி ஒரு 2/3 ஆஃப் லைஃப் தான் பாக்கி இருக்கு. ஸோ அந்த 2/3 ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம வாட் வி டூன்றது இட் வில் மேட்டர் அ லாட். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும். ஸோ அந்த 2/3 ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம காசுக்காகவோ இல்லை நம்ம லைக் இதை ஃபிகர் அவுட் பண்ணணும் இல்லை ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் யூ ஸ்டாப் லைக் பர்சூவிங் வாட் எவர் யூ வாண்டட் டு டூ. லைஃப் லாங் வந்து ஒரு இது இருக்கும். லைக் நான் இஃப் சப்போஸ் நான் வந்து டிசைன் போகணும்னு நினைச்சோ இல்லை லைக் ஃபில்ம் மேக்கிங் போகணும்னு நினைச்சிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் லைக் ஓகே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்லேயே எனக்கு ஜாப் கிடைக்குது, நான் அப்போ செகண்ட் இயர்லேயே ஐ ஃபினிஷ் லைக் மல்டிபிள் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் கெட்டிங் லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பயே அந்த டு ஒர்க் வித் கம்பெனிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நான் அப்பயே அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போகணும் அந்த மாதிரி. இஃப் ஐ வென்ட் த்ரூ தட் ஜர்னி I would have turned out like a completely different person னு சொல்லணும் அந்த மாதிரி. பட் அந்த டெசிஷன்ஸ் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும், லைக் வாட் யூ லைக் நிறைய பேர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நான் நிஷாந்த்னா யாருன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வந்து அதை விட்டுறாங்க. வந்து எனக்கு எது பிடிச்சிருக்கும், எனக்கு வந்து
which is easy and comfortable for me. அந்த மாதிரி everybody's like அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, they are just like going towards okay engineeringல ஜாப்ஸ் கிடைக்குதா, மெடிசன்ல ஒரு லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் பிளான் கிடைக்குதா, அந்த மாதிரியே பாக்குறாங்க. லைக் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒரு 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 ஸ்டூடெண்ட் நம்ம 12th முடிச்சிருக்கோம், ஏன்னா 12th படிக்க முடியும் வரைக்குமே எனக்கு கான்டெக்ட்லாம் இல்லை. லைக் வந்து மார்க் தான் என்னோட ஹோல் கான்டெக்டாவே இருந்துச்சு. 11th லைக் 6th இருந்து எப்போ லைக் பேசிக் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமே சொல்லணும்னா அதான். லைக் நான் பிசிக்ஸ்ல எதுக்கு அது படிக்கிறேன்னா எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரியில எது படிக்கிறேன்னா எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் ஜஸ்ட் மார்க் எடுக்கணும், மார்க்குக்காக தான் படிக்கிறோம். So no student actually wants to study because they like studying that specific subject. எனக்கு பிசிக்ஸ் பிடிச்சு நான் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி பிடிச்சு நான் படிக்கிறேன், அந்த மாதிரி மோர் தேன் தட் தேர் ஆல்வேஸ் லைக் மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி தான். அதுல இன்னொரு இதுவும் வந்து என்ன மாதிரி லைக் நான் படிச்ச ஸ்கூல்லாம் வந்து எப்படின்னா தேல் மேக் ஷுர் நான் இப்ப எனக்கு பிசிக்ஸ் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நல்லா படிக்கிறேன்னா they won't let me study physics more. எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் மை இது என்னடா எவ்வளவு படிச்சாலும் சொல்லிட்டு பிசிக்ஸ்லயும் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆயிரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாம லைக் நம்மளுக்கு லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்றது ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிஒன் டு ஃபிகர் இட் அவுட். வந்து இது சொல்றது ரொம்ப பிலாசபிக்கலா இருக்க மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் a very practical thing சொல்லணும்னா. வந்து லைக் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ஒரு குட்டி குட்டி இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அந்த பாயிண்ட் வந்து that is what I think ரொம்ப முக்கியம். you have to like decide for yourself என்ன பண்ணணும்ட்டு. அதான் சார் சொன்னார், இன்னும் லைக் சவுத் இண்டியன்ஸ் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க நார்த்துக்கு, இல்ல வெளியில லைக் ஊரை விட்டு போக மாட்டேங்கிறாங்க நிறைய பேருன்ட்டு. ஐ ஆக்சுவலி டோன்ட் நோ என்ன சொல்றதுன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து அங்க லைக் எப்படி சொல்றது, நான் ஆல்மோஸ்ட் 17 years நான் வந்து தமிழ்நாட்டுல தான் இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ நான் வந்தனால பிகாஸ் இட்ஸ் ஹோம், ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் ஸ்பேஸ். ஆனா இப்போ வந்து லைக் பரோடா இஸ் மை செகண்ட் ஹோம், LA இஸ் மை தேர்ட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். லைக் ஒரு இடம் நம்ம போகும்போது ஒரு 4 years நம்ம ஒரு இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு யூ ஜஸ்ட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தட் சிட்டி. ஒரு லைக் யூ பிரிங் பார்ட் ஆஃப் த சிட்டி இன் யூ, அந்த மாதிரி. ஸோ அங்க லைக் நான் நார்த் இந்தியா போகும்போது அதான் சொல்றேன்ல, லைக் ஃபர்ஸ்ட் போனோன்னா இட்ஸ் பெரிய ஸ்கூல் டு காலேஜ் ஜம்ப் ஃபர்ஸ்ட். அது தாண்டி I went from school to college தாண்டி எப்படி சொல்றது கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் லைக் இதுலயே வந்து I saw like for the first time, நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்பிளிட் மென்டாலிட்டி இருக்கும் நிறைய பேருக்கு. they'll want to like ஓ நீ சவுத் இந்தியனா அந்த மாதிரி இருப்பாங்க. so I seen all kinds of people. so you have to like meet and learn from all of them na solvom. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து they'll have a specific part to play in your life. ஒவ்வொருத்தவங்களும் they'll teach a lot. so like 7th standard படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க like he came out of his house, like just he walked away because of lot of family issues நிறைய இருந்துச்சு. so அதனால he just came out. அதுக்கப்புறம் 7th standardல இருந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பும் அவங்களோட பேஷன்லயும் நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது he was in masters. ஸோ எனக்கு வந்து அப்ப தெரியவே தெரியாது. I used to almost ஒரு வருஷமா we were just like hanging out and friends. அப்புறம் தான் like slowly he told me like 7th standardல he came out of and masters படிக்கும் போது he patched up with his family again. அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு லைக் ஒரு ஸ்டேட்ல இருந்தும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர். வந்து லைக் இப்ப இந்தியால வந்து நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேட்ல ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சோன்னா ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரிலேட் வித் எனி கம்யூனிட்டி ரைட் நோ. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஈவன் 100% I cannot understand them. I can just relate like at a basic level at least. Okay, this is what they go through அப்படின்னு சொல்லிட்டு I have people to like talk about it. அந்த மாதிரி இங்க LA லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தோன்னா அதே மாதிரி தான். like than rest of the US, especially Los Angeles, California, and it's a very diverse place. Representation for like law, there is like so many people like on the international on the Russians, Chinese, Icelandic and mari like varied people inga irukanga. Everybody wants to make films. So when people from different cultures working towards like the same passion and
லைக் யூ won't even find, அதான் சொல்ல போனோம்னா லைக் தமிழ்நாட்டுல இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து இந்த இந்த ஒரு ரஷ்யால ஒரு ஃபில்ம் மேக்கர் என்ன பண்றான், லைக் வந்து லைக் அதே மாதிரி ரஷ்யால ஒரு புது ஃபில்ம் மேக்கர் லைக் ஹி ஸ்ட்ரகிளிங் டு பிகம்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ லைக் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ரஷ்யா சைனீஸ் மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபில்ம் மேக்கிங் பண்றதே வந்து ஒரு பெரிய போராட்டம். நம்ம வந்து இந்தியால வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுட்டு இருக்கோம். பட் ஆனா லைக் இன்னும் தேர் இஸ் லைக் ஸோ லைக் சைனாலாம் வந்து இட்ஸ் வெல் டெவலப் கண்ட்ரி, ரஷ்யா எல்லாமே இட்ஸ் டெவலப் கண்ட்ரி. பட் அங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. தே வில் பி லைக் கில்ட் ஈவன் லைக் ஃபார் இதெல்லாம் அவங்க மூவிஸ்ல இருந்து எல்லாமே இட்ஸ் பீயிங் ரெகுலேட்டட். ஸோ அவங்க வந்து லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தே ஆர் கோயிங் த்ரூ அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்தியால படம் பண்ணி லைக் நான் கான்ட்ரவர்ஷியலா படம் பண்றதுலாம் இட்ஸ் லைக் நெக்லிஜிபிள் திங் ஆக்சுவலா, ஆனஸ்டா சொல்லணும்னா. ஏன்னா நம்ம இந்தியால வந்து லைக் தேர் இஸ் லைக் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருந்தாலுமே அதை தாண்டி you can still do your thing at some level. You can like still they'll allow you to like do certain things, but ஒரு பேசிக் ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஆஸ் அ ஹியூமன் பேசிக் ரைட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இருக்காது நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இந்த மாதிரி ஆளுங்க கூட கனெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஐ வில் கெட் a better outlook towards என்னோட கிராஃப்ட் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். நான் அதே மாதிரி தான் என்ன லைக் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா நான் என்ன பண்ணணும். இட்ஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் லைக் லைக் இந்த படம் எடுத்தா ஹிட் ஆகுமா, லைக் பிசினஸ் வருமா, அந்த மாதிரி தான் விட பிசினஸ் எப்ப வரும்னா எனக்கு அந்த படம் பிடிச்சி எடுத்தா மட்டும்தான் இட் வில் பி லைக் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. லைக் மூவி ஹிட் ஆயிரும், இந்த கான்செப்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு செம்ம ஹிட் சாங் வச்சு சூப்பரா எடுப்போம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா இட் வில் பி லைக் an utter flop most probably. ஏன்னா எனக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்கும் கனெக்ட் இருக்காது, அந்த ஸ்டோரிக்கும் எனக்கும் கனெக்ட் இருக்காது. ஸோ ஐ நீட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் டு டெல் ஸ்டோரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். எனக்கு ஸ்டோரி சொல்லணும்னா எனக்கு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் கிட்ட நான் பர்சனலி ஐடென்டிஃபைங், அந்த ஸ்டோரிஸ்க்கும் எனக்கும் என்ன கனெக்ட் இருக்கு. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் யாரு, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ like as a character நான் டெவலப் ஆனதே இட்ஸ் a whole journey of going to different places தான். I am a big time, நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது வந்து தப்பான ஆள்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா வந்து I don't like settling in one place. வந்து every 3-4 years வந்து I want to like keep moving to different places, different countries. ஒரு ஆர்டிஸ்டா ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இப்ப நான் வந்து லைக் ஐ எம் 25 years right now and 25 years of எனக்கு ஒரு மினிஸ்கியூல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கு. ஸோ அதே மாதிரி சாருக்கு வந்து சாரோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருந்து நாலேஜ் இருக்கும். ஸோ when you all come together from different backgrounds வந்து it's just like a huge exposure-னு சொல்லுவோம். குட்டி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல you will learn a lot of things from each other. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு you'll grow up in a small narrow minded ஒரு restricted space. But once if we go out and start exploring lot of things, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் தெரிய வரும். நம்ம லைஃப்ல எப்படி க்ரோ பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணும்னா லைக் டு அச்சீவ் வாட் வி வாண்ட், அது ஃபுல்லா வந்து வில் கெட் a very good better ஐடியான்னு சொல்லணும் கண்டிப்பா. யா ஹாலிவுட் எக்ஸ்போஷர் இப்போ எப்படி இருக்கு? ஹாலிவுட் எக்ஸ்போஷர் தான் லைக் என்னோட மெயின் ஹாலிவுட் எக்ஸ்போஷர்ல மேஜர் பார்ட் வந்து கோவிட் ஆக்சுவலா. ஸோ எல்ஏல ஸ்ட்ரகிள் பண்றதே வந்து பெரிய விஷயம், அதுல கோவிடும் நடுல வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க கப்பிள் மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க வந்தோன்னா செம்ம ஹைப்ல இருந்தேன். லைக் ஏன்னா என் லைஃப் லாங்கா நான் வந்து வார்னர் பிரதர்ஸ், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் ஆல்வேஸ் ஹேட் பீன் a big thing for me. சின்ன வயசுல இருந்தே ஹாரி பாட்டர் பார்த்து வளர்ந்தேன், ஹாரி பாட்டர் புக்ஸ் படிச்சு வளர்ந்தேன். ஸோ அந்த வார்னர் பிரதர்ஸ்ல நான் போய் ஒர்க் பண்ணும்போது லைக் பயங்கர ஹைப் இருக்கும். அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து லைக் டாப் மூவிஸ் சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க லைக் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து தேர் ஈவன் ஓல்டர் தேன் ஆஸ்கர்ஸ்னு சொல்லணும். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஃபில்ம் அசோசியேஷன் எவர் கிரியேட்டட் இன் த வேர்ல்டு. அந்த ஃபில்மோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபில்மோட ஃப்ராட்டர்னிட்டி ஆஸ் அ கம்யூனிட்டி ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லிட்டு 1920s கிரியேட் பண்ணாங்க. ஸோ அரௌண்ட் தட் டைம். ஸோ அவங்க இங்கிலீஷ் மூவிஸ்ல அந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் ஏஎஸ்சின்னு போடுவாங்க இல்லையா? அது அதான் அந்த ஏஎஸ்சின்னு வரும். லைக் நம்ம சந்தோஷ் சிவன், லைக் மணிரத்னம், அது மாதிரி நிறைய லைக் இந்த படம் செக்கச்சு வந்த வானம், இந்த படத்துல எல்லாமும் சந்தோஷ் சிவன் சொல்லிட்டு அவரு தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. ஸோ அவரு வந்து ஒன் ஆஃப் த ஏஎஸ்சி மெம்பர்ஸ் ஆக்சுவலா.
So very few people, like foreigners, it's a very prestigious thing to be a part of that society actually. World total or 400 people தான் இருக்காங்க அந்த சொசைட்டில. ஸோ அவங்க அதுல இருந்தே எனக்கு வந்து பர்சனலா 6-7 people have taught me cinematography. அந்த குரூப்ல இருந்து, அந்த சொசைட்டில இருந்து ஏசி மெம்பர்ஸ் வந்து they have taught me. இன்னைக்கு வரைக்குமே I can just talk with them. ஒரு இமெயில் அனுப்பிச்சு எனக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வேணுமோ, இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ வேணுமோ, இல்ல என்னோட ஒர்க்கோட ஒரு ரிவ்யூ பண்ணணும்னா ஐ கேன் ஜஸ்ட் சென்ட் அன் இமெயில். ஐ எம் ஸ்டில் இன் கான்டாக்ட் வித் ஆல் ஆஃப் தெம். அது மாதிரி எனக்கு அந்த அந்த ஒரு ஈஸி அப்ரோச் எனக்கு வந்து லைக் காலேஜஸ் கொடுத்துச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப முக்கியம். லைக் நான் சொல்ல போனா அந்த மாதிரி நிறைய பேரு கூட இங்க ஹாலிவுட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் அங்க வந்து பிராண்டிங் இண்டிபெண்டன்ட், அங்க நிறைய லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நரேட்டிவ் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் லைக் லாட் ஆஃப் பிகர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தட் வாஸ் லைக் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீன்னு சொல்லணும். அப்போ அந்த டைம்ல வந்து 2019 சொல்றேன், லைக் கப்புள் இயர்ஸ் பேக். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 8 months வந்து இண்டஸ்ட்ரி கத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு 8 months ஐ டிட் லைக் லாட் ஆஃப் ஃப்ரீ ஒர்க். டே அண்ட் நைட் வந்து கிளாஸஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், மாஸ்டர்ஸ் கோர்ஸ்ன்றதுனால நிறைய ரிசர்ச் பேப்பர், அனாலிசிஸ் பேப்பர் நிறைய எழுதணும். ஸோ இதுவும் வந்து நான் எடுத்திருந்தது வந்து ஆக்சிலரேட்டட் கோர்ஸ். ஆக்சுவலா நான் எடுத்திருந்தது இட்ஸ் நாட் லைக் ஒரு செமஸ்டர் வந்து 6 months பதிலாக 4 months இருக்கும். ஸோ தே ஜஸ்ட் ஆக்சிலரேட் மை திங். ஒரு செமஸ்டர்ஸ்க்கு நடுவில் வந்து 1 week தான் பிரேக் இருக்கும். ஸோ ஒரு ஒரு த்ரீ செமஸ்டர்ஸ் பர் இயர், 12 monthsனா ஸோ 4 லைக் 3 semesters பேக் டு பேக். ஒரு செமஸ்டருக்கு நடுவில் 1 week பிரேக் இருக்கும். ஸோ இதுவும் ஆக்சிலரேட்டட் க்ளோஸ் பர்ஸ். இன்னொன்னு என்னன்னா லைக் லெக்சர் பிளஸ் ப்ராக்டிகல் கிளாஸஸ் ஒன்னாவே இருக்கும். அதை தாண்டி நானும் அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும். அதை தாண்டி நிறைய கிளாஸஸ், இதுல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஆக்சுவல் ஷூட்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு செமஸ்டர்லயும் லைக் நிறைய ஷூட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி லைக் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தாண்டி ஐ ஹேட் டு லைக் லேர்ன் த இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட். ஏன்னா ஸ்கூல்ல மட்டும் இருந்தோம்னா வெரி புக்கிஷ் நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால அப்போ வந்து எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் சண்முகம் சார்ட்ட நான் ஃபர்ஸ்ட் டிசைன் கிளாஸோ இல்லை அந்த மாதிரி போனனோ, எப்படி எனக்கு அந்த நியூவன்ஸ், ஒரு கிட் வந்து ஒரு உலகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன கண்ணில் எப்படி பார்ப்பேன், ஒரு நியூவன்ஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் திருப்பி இங்கே வந்தோடனே ஓ பெரிய செட், லைக் ஜாலியா போய் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பீப்புள் ஜஸ்ட் கால் யூ அவுட் ஹியர். லைக் ஏன்னா எவ்ரி ஸ்ட்ரீட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு மேக் ஃபிலிம்ஸ் இங்க. அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சது. ஸோ லெட்ஸ் கோ ஒர்க்னு சொல்லிட்டு கிளாஸ் 9 to 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். 8:30க்கு உடனே கிளாஸ் முடிச்சுட்டு நைட் கால் டைம் இருக்கும். நைட் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுவோம். அதை தாண்டி நைட் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு அசைன்மெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு திருப்பி காலேஜ் போவோம். ஸோ இட் வாஸ் லைக் வெரி, எப்படி சொல்றது, இப்போ கேட்கறதுக்கு ஹெக்டிக்கா இருக்கும், பட் ஐ டென்ட் ஃபீல் எனி ஆஃப் இட். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பண்றது. இட் வாஸ் அ வெரி எப்படி சொல்றது, லைக் என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். லைக் நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ பேருக்கு லைஃப்ல நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். லைக் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எவ்வளோ பேருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், லைக் லிட்ரலி உலகம் ஃபுல்லா. ஸோ எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற போது 100% அதை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணும்ன்றதான் என்ன நான் ஐ ஷுட் பி வரிட் அபவுட். ஸோ அதுல தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஐ வாஸ் very much into like utilizing the opportunity, making it count every moment inga. So 100% அப்போ அந்த ஒரு இதுல நான் இது பண்ணதுக்கு அப்புறம் it like built me up like a lot. ஸோ அந்த மாதிரி ஏஎஸ்சி மெம்பர்ஸ், இன்னைக்கு வந்து அகாடமி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுமே வந்து த்ரூ லைக் லாட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் எனக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால தான். எனக்கு அகாடமி இந்த மாதிரி இருக்குன்றதே லைக் எனக்கு ஸ்கூல் மூலியமா தான் தெரியும் ஆக்சுவலா. ஸோ அவங்க மூலியமா அவங்க தான் எனக்கு அந்த ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. ஸோ அவங்க அந்த கொடுத்து அவங்க கைடன்ஸ் கொடுத்தோன்னே லைக் இன் லைக் ஆஸ்கர்ஸ் அகாடமியில 5 சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த 5ல நான் ஒரு ஆளு. ஸோ இட்ஸ் like lot of people applied. அதெல்லாம் பண்ணும்போது it's almost 6 months of scrutiny ஒரு to understand you for இந்த workக்காக. ஏன்னா ஆஸ்கர்ஸ்ங்கிறது வந்து it's not just about making films or like providing. அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலா. லைக் அவங்க ஆஸ்கர்ஸ் கொடுக்குற அந்த ஆர்கனைசேஷன் அகாடமி வந்து இட்ஸ் a நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவ்வளவுதான். So they do like a lot of work in building up the Hollywood community here.
ஸோ என்ன மாதிரியான ஸோ இப்போ வந்து தே ஆர் லைக் ஓப்பனிங் அப் டு லைக் லாட் ஆஃப் அண்டர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸ், லைக் இங்கே ப்ரௌன் கல்ச்சர், பிளாக் கல்ச்சர், ஏஷியன்ஸ்க்கு இந்த மாதிரி லைக் வேரிட் பீப்புள் இங்கே வந்து. ஏன்னா ஹாலிவுட் இஸ் நாட் ஜஸ்ட் இங்கிலீஷ் மூவிஸ். ஆக்சுவலா நிறைய பேர் இங்கே பண்றாங்க. நிறைய லைக் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூவிஸ்ல வந்து நிறைய பேருக்கு கம்மியா இருக்குன்றதுனால நவ் தே ஆர் ஃபைனலி ஓப்பனிங் அப் சின்ஸ் லைக் லாஸ்ட் 3 years. வந்து லைக் மூவிஸ்ல நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லைக் ஒரு ஃபில்ம் மேக்கிங்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் கிராஃப்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லாம லைக் மோர் தேன் தட் ஹவ் யூ ஆர் ரெப்ரசென்டிங் பீப்புள், வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஏன்னா 100 years 1000 years கழிச்சு கூட someone might like get this film file and look at it and like try to decode our culture. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ we should just try to like include everyone to be a part of it. அதனாலதான் வந்து லைக் ஹாலிவுட் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இட்ஸ் பிக் கேமா இருந்தாலும் எனக்கு வந்து ஐம் நாட் லைக் பிக் அபவுட் லைக் நான் ஹாலிவுட்ல தான் நான் படம் பண்ணுவேன் அந்த மாதிரி. எனக்கு வந்து லைக் நிறைய பேர் இருக்காங்க, தேர் லைக் சோ மெனி, தேர் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஜஸ்ட் பிக் ட்ரீம் இன்டு லைக் நான் ஹாலிவுட்ல படம் பண்ணணும், லைக் ஸ்டே ஹியர். எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே எங்க இருந்தாலும் எனக்கு படம் பண்ணணும், ஐ கீப் மேக்கிங் மூவிஸ், அவ்வளவுதான். ஸோ ஐம் நாட் இன்டு லைக் இந்த இண்டஸ்ட்ரியில தான் படம் பண்ணணும், அவங்க அப்படிதான் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. எல்லையில நான் கத்துக்கிட்டது இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் மெயினா. இந்த லாஸ்ட் 3-4 yearsல வந்து நான் மெயினா கத்துக்கிட்டது அதான். லைக் ஒருத்தவங்க காசு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு படம் எடுக்கணும்னா. ஸோ அந்த காசு கொடுக்கலனாலும் ஹவு டு ஃபிகர் அவுட் அண்ட் மேக் தட் ஃபில்ம் ஹேப்பன்றது தான் வந்து இட்ஸ் a very good kind of adrenaline rushing game னு சொல்லணும். So yeah. So how is the industry வந்து OTT-க்கும் இதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க எப்படி நடக்குது ஹாலிவுட்ல? இங்க ஆக்சுவலா முன்னாடியே நடந்துருச்சு. இங்க வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க வந்ததுல இருந்தே வந்து என்கிட்ட கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்மார்ட் டிவி வித் இது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் லைக் யூடியூப். நிறைய இங்க வந்து சேனல்ஸே பாத்தீங்கன்னா HBO மேக்ஸோ இல்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டார் மூவிஸ் இதெல்லாம் பாக்குறோம்ல, இங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதே இங்க ஆப்ஸா ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிவிக்கு. ஸோ இட் ஹேட் பீன் லைக் இங்க வந்து இட் ஹேட் பீன் ஹேப்பனிங் சின்ஸ் அ வைல் வந்து அந்த இது. ஸோ டியூரிங் பேண்டமிக் அப்போ அது ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் அவங்களுக்கு. பட் 100% கரெக்டா நம்ம இந்தியால பார்த்தோம்னா இட் இஸ் in the pandemic timeல they used this opportunity to like build up the whole OTT community. ஸோ இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்துருந்துச்சு, பிரைம் வந்துருந்துச்சு எல்லாமே. பட் இப்போ எல்லாமே ஒரு 3 yearsக்குள்ள தான் வந்துச்சு. நான் எல்லை கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் பிக்கப் ஆச்சு இந்தியாவில். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பாட்டிஃபை கூட இல்லை இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 3 yearsல தான் வந்து இட் ஹேட் லைக் ஹியூஜ் பிக்கப் ஆன் நம்ம எப்படி இது பண்றோம். இதுல இன்னொரு இது வந்து லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சென்சார் போர்ட்ஸ் இது மாதிரி தே டோன்ட் கம் அண்டர் தட். So அதனால lot of artists are getting an opportunity like tell their very frank stories. A choice of expression வந்து everybody is getting ஒரு clear ஐடியாவும் ஒரு clear ஒரு சென்சார் பண்ணி ஒரு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வெளியில கொண்டு வராம அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஜஸ்ட் பேசிக்லி ஹெல்பிங் ரைட் நோ எல்லா ஆர்டிஸ்டும். ஏன்னா ஆர்டிஸ்ட்லாம் வந்து எவ்ரிபடி இஸ் நாட் அபவுட் மேக்கிங். நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இட்ஸ் லைக் அன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, எல்லாரும் வந்து தே ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட் அந்த மாதிரி. மோர் தேன் லைக் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியோ மோர் தேன் மணி லைக் எவ்ரிபடி ஹேஸ் டு மேக் மணி டு சர்வைவ், அதுதான் மெயின் பாயிண்ட். பட் அபார்ட் ஃப்ரம் தட் it's like what kind of stories வந்து it's important to be told in 21st century. like right now we are in the third decade ல இருக்கோம். so இப்போ என்ன மாதிரி ஸ்டோரி சொன்னோம்னா like it is like worthwhile to make that story. 1000 ஸ்டோரிஸ் பண்ணலாம். like there is millions of stories available right now to be made and நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய கான்செப்ட்ஸ் வரும். பட் ஆனா இப்போ what is important, இப்போ அதுல what kind of a problem or what kind of a system you connect with to talk about in your story, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரு மெயின் டிஃபரன்ஸ் வந்து எப்படி சொல்றது லைக் independent filmmaking தான் சொல்லணும். அங்க இந்தியால வந்து லைக் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் யாராச்சும் கொடுப்பாங்க தென் வில் மேக் இட்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நேத்து கூட பேசிட்டு இருந்தேன் என்னோட ஜூனியர் ஒருத்தன் காலேஜ்ல இருந்து. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மேக் அ வெப் சீரிஸ். அவன் வெப் சீரிஸ் பண்ணோன்னா ஹி மேட் அ ஸ்கிரிப்ட் அண்ட் எவ்ரி திங். ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 8 months முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டான்.
இந்த இதுதான் சொல்லிட்டு லைக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸ்போக் எல்லாமே. பட் வந்து யாராச்சும் பட்ஜெட் கொடுப்பாங்க, யாராச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் இட். நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜி அண்ட் லைக் இப்போ லைக் அமௌண்ட் ஆஃப் டூல்ஸ் அட் டிஸ்போசல் அட் ஹேண்ட் வந்து இட்ஸ் இன்சேன் ரைட் நவ். என்ன வேணாலும் பண்ணலாம். ஹாலிவுட்ல டாப் மூவிஸ் which has been released into thousands of countries or like different every country la release ஆகிற மூவிஸ் கூட they are shooting in phones. நிறைய இது நம்மளுக்குலாம் தெரியறது கூட இல்ல இந்த மாதிரி போன்ல எடுக்கிறாங்களா இதுல எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னாலஜி அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. we are all waiting still to like someone to give us an opportunity. இங்க எல்ஏல வந்து அதான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங். எல்லாருக்கும் படம் பண்ணணும். so they'll find a way to make the film. எப்படியாச்சும் காசு இருக்கோ இல்லையோ they'll find people who are passionate and they'll find people who are like working towards, they'll build those communities. அவங்கள ஃபைண்ட் பண்ணி நம்ம ஆனஸ்டா கரெக்டா நான் எனக்குமே வந்து இன்னுமே ஐம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். ஏன்னா இந்தியால இருக்கிற பாப்புலேஷனுக்கு நியாயப்படி லைக் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங்லாம் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கணும். ஆனா இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் லைக் நம்ம எவ்ரி ஃபில்ம் மேக்கர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியை தாண்டி நம்ம இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கரா இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சிங் அந்த மாதிரி லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. Like a lot of people are helping a lot of people out right now, even in terms of funding films. And the opportunities தெரியாம a lot of people are like just waiting with some ஒரு சின்ன narrow of ஒரு opportunities மட்டும் பார்த்துட்டு அந்த opportunitiesக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அதுதான். ஸோ நானுமே வந்து என்னோட இது வந்து லைக் ஐம் பிளானிங் ஃபார் லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. எனக்கு வந்து லைக் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆர் சப்போர்ட்டிங் மீ. பட் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸையும் தாண்டி, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல ஒன்ஸ் தே கம் இன் தேல் ஹேவ் லைக் லாட் ஆஃப் தேர் சே இன் த ஃபில்ம்ஸ். ஸோ அதை தாண்டி லைக் ஐ வாண்ட் டு மேக் லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ஸ் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அதுக்கெல்லாம் ஐம் ஜஸ்ட் லைக் தட்ஸ் வாட் ஐம் ஒர்க்கிங் லைக் ஆன் ரைட் நவ். சண்முகம் சார் கூடயும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் அவர் நேத்து கூட அதான் பேசிட்டு இருந்தோம்னு சொன்னேன்ல. லைக் ஸோ we are all like working towards like giving something like really good. One more thing and I would like to add வந்து இப்போ ஷம்முவோட கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. நிறைய வந்து you will give everything is out of the box இல்லையா? nothing will be in structured manner இருக்காது. பட் இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்றாங்க. அது வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? லைக் கிரியேட்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே இல்ல. அதான் பாயிண்ட். ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாலும் லைக் எப்படி ஒரு பீச்ல இருக்க மணல் மாதிரி தான். நம்ம நல்லா ஒரு கேசல் கட்டுவோம், பட் அலை வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன தாட், நீங்க தூங்கும் போது ஒரு சின்ன தாட் வந்துச்சுன்னா யுவர் ஹோல் லைஃப் வந்து இட் வில் சேஞ்ச். இப்ப நான் வந்து எனக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த இதுல நான் ஒர்க் பண்றேன், இதுக்கு நான் பிச் பேக்கேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். பட் திடீர்னு நான் தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல நீங்க திடீர்னு இப்ப கூட வந்து யாராச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஏதாச்சும். ஸோ அதுல இருந்து எனக்கு திடீர்னு ஒரு தாட் ஸ்பார்க் ஆகி திடீர்னு வந்துச்சுன்னா that might change my whole life. எனக்கு தெரியவே தெரியாது எப்போ அந்த மொமெண்ட் வந்து ஏன்னா கிரியேட்டிவிட்டி இஸ் எவ்ரிவேர் பேசிக்கா. ஸோ அதில் நம்ம லைக் பெஸ்ட் திங் கிரியேட்டிவிட்டி வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்றது எப்படின்னா, நம்ம ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் யோசிக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்போம், பட் அதுல வந்து ஒரு 4 ஃபோட்டோ நல்லா இருக்கும், பட் யூ ஹேவ் டு கீப் ஆர்கனைசிங் யுவர் ஃபோட்டோஸ். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லைக் போன வாரம் ஒரு 100 ஃபோட்டோ எடுத்தோம், அடுத்த வாரம் இன்னொரு 100 ஃபோட்டோ எடுக்கிறோம்னா எல்லா இடத்துலயும் அப்படியே if it is like all over the place, உங்களுக்கு அந்த ஐடியேட் பண்றது கஷ்டம். அப்போ இதுல எது நல்லது எது நல்லா இல்ல அந்த மாதிரி. So best thing about structuring is structuring your thoughts. அவ்வளவுதான். You cannot structure creativity. அதான் நான் சொல்லணும். லைக் கிரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் திங். ஏன்னா என்னோட மைண்ட்குள்ள கலாமிட்டியே நடந்திருக்கு கிரியேட்டிவிட்டியை வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஆரம்பிக்கும் போது லைக் 0 கிரியேட்டிவிட்டியில இருந்துட்டு வாட் இஸ் கிரியேட்டிவிட்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி how to gain be better at creativity ன்னு சொல்லிட்டு லைக் மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள், அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு at every step you learn. like and creativityல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, even at 90 years of age you'll still keep learning. You'll never stop you. so நம்ம லைக் ஒரு சிலபஸோ இல்ல ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரோ அதுக்கு நம்ம கொடுக்க நினைச்சோம்னா இட் இஸ் பேசிக்லி நான் சொன்ன மாதிரி தான். டிசைன் இஸ் நாட் டாட் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் லேர்ன்ட். ஸோ எப்போ நம்ம வந்து அதை டீச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் we are restricting the whole world towards ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம சென்சார் பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன நேரோ பேசேஜ் காட்டுற மாதிரி. லைக் ஃப்ராங்கா சொல்லணும்னா என்னோட காலேஜே நிறைய மெயின் ஸ்ட்ரீமா மாறிடுச்சு. நான் ஆரம்பிச்ச மாதிரி இப்போ வந்து அதே லெவலுக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கிறது இல்லை. ஐஐடி NID அந்த மாதிரி பெரிய டாப்
பிராண்டட் காலேஜஸ்லயுமே அதே மாதிரி தான். லைக் மோர் தேன் இண்டிபெண்டன்சி, இப்போ நம்ம வந்து மூவிங் இமேஜஸ் எடுத்துட்டோம்னா they'll give you like thousands of moving images work, so you'll be 100% on your skill. பட் ஸ்கில் தாண்டி அந்த ஸ்கில்ல வச்சு அதை எப்படி யூஸ் பண்றோன்றதுல வந்து நிறைய பேர் இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ அந்த 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 சின்ன ப்ராப்ளம்னாலதான் இப்ப லைக் இன்னும் இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து டிசைன்ன்றது வந்து இட்ஸ் a வெரி ஓப்பன்லி வெல்கம் திங். அந்த மாதிரி எவ்ரி லைக் மெடிசன் பண்ணிட்டே பேரலா ஈவினிங் காலேஜ்ல டிசைன் பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு டிசைன் ஸ்கூல் அண்ட் டிசைன் கான்செப்ட்ங்கிறதே இட்ஸ் a வெரி அப்டிராக்ட் திங். ஸோ அந்த அப்டிராக்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இஃப் சம்மன் டஸ் இட் லைக் நான் ஐ லைக் டு மீட் தம் ஆக்சுவலா. அப்படிதான் சொல்லணும். ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒருத்தவங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்கன்னா லைக் பார்ப்போம். I'm waiting for that moment. Your experience with working with the Oscar project, the sensor board order. Sensor board you want to modify. Sensor board. Oh yeah, like sensor board, it's just like a freedom of expression. And யார் எடுத்துக்கிட்டோம்னாலும் இப்ப என்னோட ஸ்டோரியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரூ டு த ஸ்டோரியா என்னால சொல்ல முடியுன்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் ஒரு கதை எழுதி முடிச்சதுல இருந்து ஒரு ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கோயிங் இன்டு அண்ட் ஃபைனலி ரிலீசிங் மூவிங்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நிறைய படம் லைக் கதை எங்கேயோ எழுதியிருப்பாங்க, எக்ஸ்போர்ட் ஃபைனல் மூவி வந்து தியேட்டர்ல ஓடும்போது எங்கேயோ இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இட் வில் நெவர் ரிலேட் டு நிறைய சேஞ்சஸ். லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் மூவி வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் இட் வில் மேட்டர் அ லாட். ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஃப் தே க்ரோ அ லாட், அந்த டைம்ல வந்து யூ கேனாட் கண்ட்ரோல் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். If an artist learns to like self-express themselves without depending on someone else to help them express, இப்போ நானே வந்து என்னோட ஸ்டோரி சொல்றதுக்கு அந்த ப்ரொடியூசர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ இல்ல இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி வெயிட் பண்றதுன்னா என்னோட ஸ்டோரி சொல்றதுக்கு சான்ஸ் வராமலே கூட போயிடலாம். பட் எப்போ அந்த ஸ்டோரியை நான் எப்படி நானாவே சொல்ல முடியுதுன்றதை if I figure it out, nobody can control me. வந்து சரி படத்துல நீ இதுல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டேனியா, நான் ரிலீஸ் இட் ஆன் யூடியூப் அப்படின்றேன். அவ்வளவுதான். they cannot do anything. சென்சார் போர்டோ லைக் they don't have jurisdiction in lot of places. அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஈவன் சென்சார் போர்டே வந்து அவங்க இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டு அவங்களோட டேர்ம்ஸே they are like revamping அந்த மாதிரி. ஸோ லைக் எப்படி சொல்றது, லைக் ஆர்டிஸ்ட் இட்ஸ் நாட் சென்சார் போர்டு தான் 100% தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்டும் they have to make themselves heard. நிறைய பேர் வந்து எல்லாம் இண்டஸ்ட்ரியை டிபெண்டா இருக்கும் போது இண்டஸ்ட்ரியில என்ன வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு ஒரு தண்ணி எடுத்து கிளாஸ்ல ஊத்தணும்னா it will take the shape of the glass basically. ஸோ அதுதான் சொல்லணும். ஸோ நம்ம அந்த இண்டஸ்ட்ரி மூலியமா நம்ம போகணும்னு நினைக்கும் போது we'll take the shape of the industry. ஸோ நம்மளுக்கு we have to figure out a shape. எனக்கு வந்து குடம் பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு இது பாட்டில் பிடிச்சிருக்கான்றது I need to figure it out and like going for the specific predefined thing. அதுதான். ஸோ நானுமே என்னோட என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் திட்டிலாம் இருக்கேன், பண்ணுங்க ஏதாச்சும் ஷூட் பண்ணுங்க, வில் ஃபிகர் இட் அவுட் எவென்ச்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால முடிஞ்ச சின்ன இது நான் பண்ணிருக்கேன். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு லைக் ஒர்க் இன் இந்தியா. எல்லாம் டைம் ஒரு மாதிரி டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி லைக் இந்த நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள ஐ எம் கோயிங் டு ஷூட் சம்திங் இன் இந்தியா. ஃபைனல் கொஸ்டின்ஸ் பேசிக்கலி இப்போ நீ உன்னோட ஃப்ளோ வந்து இட் இஸ் ஆல் நேச்சுரல் ஃப்ளோ. ஓகே, இப்போ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வில் பிளான் தட் இந்த மாதிரி தான் போகணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கும் இப்போ கெரியரில் வந்து ஓகே. அண்ட் ஐ வாண்ட் டு டேக் இட் அப் கம்ப்ளீட்லி எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுறது பெட்டரா இல்லை வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது பெட்டரா? இதை ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா இதுல வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஓவர் திங்கர். எவ்ரி பாசிபிள் அவுட்கம் யோசிச்சிருவேன் மைண்ட்லயே. வந்து லைக் எல்ஏ போனேன்னா இந்த அவுட்கம் வரும், எல்ஏ போலேன்னா இந்த அவுட்கம் வரும். எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது வந்து முக்கியம். லைக் நிறைய பேர் வந்து they'll keep thinking like இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு 4 இன்புட்ஸ், சண்முகம் சார் 4 இன்புட் சொல்றாங்க, இல்ல இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சொல்றாங்கன்னா they'll just go and roll by that. அவங்க வந்து நான் வந்து லைக் I'll just take a moment actually. அதுக்கப்புறம் வந்து I'll take a moment, sit with myself,
இது நம்ம பண்ணோம்னா என்ன தப்பா கரெக்டா இல்லையா, இது நம்ம எதுக்கு பண்றோம், கொஸ்டின் தான் வை, எதுக்கு. அந்த வைன்றது வந்து லாட் ஆஃப் பீப்புள் அந்த கான்டெக்ட் அதுல அந்த வைல தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு. நீங்க சொன்ன மாதிரி லைக் நான் வந்து ஃப்ளோலாம் ஆக்சுவலா போல, நிறைய பிளான் வச்சிருந்தேன். பட் அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதை அடாப்ட் ஆயிக்கணும். நிறைய பேர் வந்து அந்த ஃபிக்ஸட் பிளான்ல இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. லைக் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு தே லூஸ் ஈவன் இன் வாட் தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட். ஸோ அந்த ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது லைக் யூ ஜஸ்ட் நீட் டு லைக் கிராஸ் வெரிஃபை வித் தி எக்ஸிஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ். ஸோ எது பெஸ்ட்ன்றது அந்த டெசிஷன் லைக் அதான் எவ்ரி சிங்கிள் மொமெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்குள்ள யாராச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டோ, நான் தூங்கும் போது ஏதாச்சும் ஒரு திடீர்னு anything can spark and change your whole life. So you need to be open towards anything at any point in your life. இன்னும் எனக்கு 50 வருஷம் கழிச்சு கூட எனக்கு வந்து ஒரு புது ஒரு இது வந்துச்சுன்னா I need to think about it. எதையுமே you cannot drop it or take it at any point. So like எனக்கு பர்சனலா I like thinking a lot. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திங்க் பண்றோமோ அவ்வளோக்கு எனக்கு வந்து பட் ஆனால் இட்ஸ் குட் திங் அண்ட் பேட் திங். சொல்ல போனோம்னா ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பேட் திங் ஆக்சுவலா. ஸோ நம்ம திங்க் பண்ற போது ஒரு எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது, இது நம்ம பண்ணா இதாயிரும் சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் பிளான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இன்னும் 5 வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த கம்பெனிஸ் கூட பார்ட்னர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஸோ எனக்கு நடுவில் வந்து இந்த ஆஸ்கர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் ஓகே, இது வந்து எனக்கு என்னோட பிளான்ஸ்க்கு இப்படி ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹவ் ஐ கேன் அடாப்ட் இட் இன்டு மை லைஃப், அதுதான் பார்க்கணும். அவ்வளவுதான் வந்து. ஸோ யூ கேனாட் சூஸ், எப்பயுமே பிளான் வேணும். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ரோலிங் வித்தவுட் எனி ஐடியா வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு நம்ம பேசிக் ரிசர்ச் பண்ணோம்னாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். வந்து யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலுமினைஸ் என்ன பண்றாங்க, இந்த டாப் ஆளுங்க என்ன பண்றாங்க. ஏன்னா லைக் எல்லாருமே லைக் எனக்கு அவ்வளோ பேர் வந்து லைக் லிங்க்டின்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து நிறைய பேர் நான் கான்டாக்ட்ல இருந்திருக்கேன். ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராட்ச் இல்ல அட் ஒன் பாயிண்ட் இன் தேர் லைஃப். அதனால எல்லாருமே வந்து தேர் வாண்ட் டு ஹெல்ப் யூ அவுட். ஆனா நம்ம போய் ரீச்சே பண்ணாம எனக்கு அவங்களாவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா முடியாது. யாராச்சும் ஒருத்தவங்க போய் நம்ம அப்ரோச் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும், இதுல எனக்கு டவுட் இருக்குன்னு கேட்டாதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் இன் டு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு பிளான் பேசிக்கா இருக்கணும். பட் அடாப்டிங் டு த நியூ இன்கமிங் திங்ஸ் வந்து அதுல இம்பார்ட்டன்ட். அலுமினி கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உனக்கு நைஃபால இருக்கட்டும் இல்ல வந்து MSCBல இருக்கட்டும், இந்த முன்னாள் படித்த மாணவர்கள்ங்கிறது நிறைய ஹெல்ப் பண்றாங்கிறது நம்ம கல்ச்சர்ல சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுல நிறைய பேருக்கு அது தெரியாது. அலுமினினா என்ன, அலுமினியோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தெரியாது. அது உனக்கு நிறைய லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பட் தட்ஸ் வை வி சே தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோயிங் டு த ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் போகணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் திருப்பி எம்பசைஸ் பண்றோம். அது வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் அலுமினி அண்ட் யுவர் கனெக்டிவிட்டி அபவுட் யூசிங் த அலுமினி? ஸோ என்னோட ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக்கா பார்த்துட்டோம்னா லைக் தேர் இஸ் நோ சீனியர்ஸ் ஆர் ஜூனியர்ஸ். ஸோ லைக் மெயின் திங் அதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜ்ல போயிட்டு நான் சண்முகம் சார்ட்ட அப்படியே ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படியே ராப்பகலா போர்ட்ஃபோலியோ எல்லாம் செஞ்சு ஒரு 40-50 ஐட்டம்ஸ் கொண்டு போனோன்னே என்னோட சீனியர்ஸ் வேர் லைக் வந்து தேவர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் இட். அது அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூலாம் முடிஞ்சிட்டு அந்த ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சீனியர்ஸ் தான் வந்து பார்த்தாங்க. வந்து எல்லாமே வந்து நான் அவனோட ஒர்க் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இது எப்படி பண்ண அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு they were learning lot of things from me while I was also learning from them. So என்னோட ஃபீல்ட்ல வந்து everybody brings in something new. and அது வந்து லைக் ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்ம் மேக்கிங்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி யார் வேணாலும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் கூட he will say some certain things which will just strike some crazy things in your mind. அது மாதிரி தான். So everybody has some kind of process going on in their head. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இன்டர் கனெக்டிவிட்டி வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். லைக் அதான் நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களும் சண்முகம் சாரோ அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் நான் உங்களுக்கு காலே பண்ணலைன்னா நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி அப்ரோச் பண்ணி எனக்கு இது பிரச்சனை இல்லை, எனக்கு இது நான் பண்ணணும் அடுத்து அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாதான் வந்து நீங்க வந்து இது முடியாதுன்னு ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. இல்லை அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியேஷன் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். லைக் நிறைய பேர் வந்து they're just having the idea of like eventually doing something, they'll figure it out, இவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெத்தார்ஜிக்கா இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். லைக் வந்து
ஏன்னா அந்த ப்ரோஆக்டிவா இருக்கவன்றவங்க தான் வந்து they'll find opportunities quickly. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல லைக் இட் கம்ஸ் நாக்கிங் ஆன் யுவர் டோர்ன்ட்டு, அப்படிலாம் யாருக்குமே வராது. அந்த டோர் நம்ம தான் கொண்டு போய் காட்டணும். நிறைய பேருக்கு இந்த டோர் இருக்கு, அதை வந்து இங்க கொஞ்சம் தட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஆக்சுவலா நம்ம தான் இருக்கோம். நிஷாந்த்னு ஒருத்தன் ஊர்லயே இருக்கான்றது தெரிஞ்சாதான் 4 பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த 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 இது ரொம்ப முக்கியம். லைக் நம்ம டு மேக் அவர் செல்ஸ் அவைலபிள் டு லாட் ஆஃப் பீப்புள், அதே டைம் அவங்களுக்கு நம்மளும் அவைலபிளா இருக்கணும். நம்ம வந்து லைக் ரெஸ்பாண்ட் பண்ணாம இல்ல அடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா லைக் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்ல, அந்த சைக்கிள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம திருப்பி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம யூ க்ரோ அ லாட் ஃப்ரம் தேர். நம்ம திடீர்னு ஒரு 5-10 மினிட்ஸ் பேசுவோம். அந்த 5-10 மினிட்ஸ்ல அவங்க ஒரு சின்ன நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு நாலேஜ் நம்ம வந்து வில் டேக் இட் ஃபார்வர்ட். அங்க இருந்து ஓகே இதை வச்சு ஹவு கேன் ஐ ஒர்க் அஹெட்னு சொல்லிட்டு ஸோ மேக்கிங் யூஸ் ஆஃப் எவ்ரி திங் பேசிக்லி அதான் அந்த சொல்லணும்னா. எஸ் Shamu, we have a lot of design case studies நம்ம நிறைய பார்த்துருக்கோம். And I want your observation on Nishanth from the day 1 to till yes. Good evening all. Thanks for being here, attending Nishanth's talk and his experience. Thank you, Nishanth, for your time, accepting our invite, last minute invite. Made your you allotted the Indian time for us sitting there. No problem, anytime. Actually, to be frank, Nishanth he has already shared all his experiences with me. And நான் வந்து நிஷாந்த் கிட்ட இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்க்கல. இஸ் phenomenal. As I said yesterday, I was asking him too many doubts and think how to go about it, and now he is my teacher. Actually, to be frank, that's the thing. So if I have any doubt, I just call him, I text him, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் cross check with him. So that's the thing. That's make me very happy. Like I have created someone who can, like guide me. It's a reverse process. So that's what design வந்து every individual kids are creative. அது வந்து நம்ம அந்த சைடை நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அந்த சைடு போய் பார்த்தா தெரியும் ஸோ நம்ம எந்த லெவல் கிரியேட்டிவா இருக்கோன்ட்டு. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நிஷாந்த்.